உண்டாவதாக. எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வரலாம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். இந்த வருஷத்துல நாம் எவ்வளவு தேவனுக்கு இடம் கொடுத்தோம், எவ்வளவு மனுஷனுக்கு இடம் கொடுத்தோம், எவ்வளவு பிசாசுக்கு இடம் கொடுத்தோம், எவ்வளவு சுயத்துக்கு இடம் கொடுத்தோம் என்பதை நீங்கள் நிதானிக்க வேண்டிய ஒரு நேரம். மனுஷனுக்கு நாம் எவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறோம், நீங்கள் யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்கணும். தேவனுக்கு எவ்வளவு இடம் கொடுத்தீர்கள், பிசாசுக்கு எவ்வளவு இடம் கொடுத்தீர்கள், மனிதர்கள் அதாவது நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார் இவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு இடம் கொடுத்தீர்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய சுயமாக நீங்கள் எவ்வளவாக உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொண்டு உங்களுக்காகவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? இந்த நாளில் நீங்கள் அதிகமாக இந்த வருஷத்துல எதற்காக உங்களுடைய நேரத்தை செலவழித்திருப்பீர்கள்? இந்த வருஷத்தின் கடைசியில நிதானிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தேவனுக்கு இடம் கொடுத்திருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். மனுஷனுக்கு இடம் கொடுத்திருந்தால் நீங்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்தால் நீங்கள் முற்றிலுமாக அழிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வருஷத்தை நீங்கள் எப்படி கடந்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் வருஷத்தின் கடைசியில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். எப்ப நீங்கள் விசுவாசிகளாக மாறினீர்களோ அந்த நாளிலிருந்து கடைசி வரை நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒன்று பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள், இன்னொன்று பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரை நமக்கு பல போராட்டங்கள் இருக்கிறது. இயேசு அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். எபேசியர் 6:12 நாம் பார்க்கும் பொழுது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. இப்படிப்பட்ட ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த வல்லமைகளோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். சான்ஸ் கிடைச்சா அதுக்கு அதை மேற்கொள்ளணுமே தவிர அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது, இடம் கூடாது இருங்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பிசாசுக்கும் சாத்தானுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் பலர் இடம் கொடுத்து தங்களுடைய மேன்மையை இழந்ததை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய முடியாது. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் உங்கள் பாதையிலே உங்களால் ஸ்திரமாய் ஓட முடியாது. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் இந்த வழியிலேயே நஷ்டப்படுவீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் தன்னுடைய கருவியாக உன்னையே உபயோகிப்பான். அதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உள்ள நிலவரம் என்ன? வாலிபர்களை பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர விரும்புகிறார். வாலிப பையனானாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி,
அது மற்ற உலகத்துல இருக்கிற வாலிப பையங்க பிள்ளைகளை விட than the worldly, the young boys and girls. ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்கிற வாலிபர்களை அவன் அதிகமாக தாக்க முற்படுகிறார். He is trying to attack most of the spiritual boys and girls. ஏன்? Why? வருங்கால சபைக்கு அவர்கள் தூண்களாக மாறிவிடக் கூடாது. They should not become the pillars to the forthcoming. வருங்காலத்தில் அவர்கள் தெய்வத்துக்காக நின்றுவிடக் கூடாது என்பது குறித்த மிகவும் கவனத்தோடு நம்முடைய வாலிபர்களை அவன் தாக்குகிறதை நீங்கள் பார்க்கலாம். Having the much care that our children should not become the spiritual one, he is attacking our children. அது வாலிப பையனா இருந்தாலும் சரி, Maybe the young boy, அது வாலிப பெண்ணாக இருந்தாலும் சரி. maybe the young girl. எத்தனையோ ஊழியத்துக்கு அழைப்பு உள்ள வாலிப பையங்க பிள்ளைங்க இன்னைக்கு உலகத்துல சிக்கி பிசாசுக்கு இடம் கொடுத்து ஒன்றுமில்லாம போயிருக்காங்க. Many young boys and girls are having the calling to the ministry. They have given place to the world and they have become null. அவங்க ஏமாற்றப்படுகிறார்கள், They have been cheated. வஞ்சிக்கப்படுகிறார்கள். They have been deceived. நம்ம அப்படி அந்த பிள்ளைங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம சண்டே ஸ்கூல் நடத்துறோம். We are conducting the Sunday school. Our children should not go in that way. அவங்கள கண்டிக்கிறோம். We are control them. பெற்றோர்கள் தண்டிக்கிறார்கள். The parents are punishing them. கொஞ்சம் இல்ல, அடிலாம் சரியான அடிலாம் அடிக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. Not in the lesser way. There are the persons beating them in the totally fully way. எவ்வளவோ ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. Giving the many counsels have been given. அவங்களுக்கு அபிஷேகத்தை நம்ம வாங்கி கொடுக்கிறோம். We bring the anointing unto them. ஆனாலும் இந்த பிள்ளைங்க போய் அதுல சிக்குது. Still that the children goes there and entangle in that. அவன் அந்த பிள்ளைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தா அந்த குடும்பத்தை விசுவாச குடும்பத்தை அசைக்கலாம், சபையில கேவலத்தை உண்டாக்கலாம், உலகத்துல அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கலாம். He brings that the children under his control. He can spoil the family. They can make in the church as a null. They can bring them to the world. இன்னைக்கும் கூட அநேக பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிறார். Today many children are under that way. மார்க் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது Mark chapter 9. ஒரு வாலிபன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். One young man given place to the devil. அந்த பிசாசு அவனை பிடிக்கிறது. That the devil catch him. சின்ன வயசுலயே அவனை பிடிச்சு In the young age it caught him. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவனை தீயிலே தள்ளுகிறது. Whenever the time he put him in the fire. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தண்ணீர்ல தள்ளுகிறது. Whenever time it is given it is putting in the fire. எப்பெல்லாம் அந்த ஆவி வரும் பொழுதோ அவன் கீழே விழுந்துருவான். Whenever that the devil possesses he will fall down. இந்த காக்கா வலிப்புங்கிற ஒரு வியாதி அவனுக்கு கொடுக்கும். That will be the sick of the palsy like that. அவன் பல்ல கடிப்பான், He will gnash the teeth. நுரை தள்ளுவான், He will forward. கீழே கிடந்து புரளுவான். He will roll down. அவனை கொல்றதுக்காக அந்த ஆவி போராடினதாக பார்க்கிறோம். That spirit is struggling to kill him. மார்க் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா Mark chapter 5. ஒரு வாலிபனை அந்த பிசாசு பிடிச்சு கல்லறையில போய் படுக்க வச்சிருச்சு. The devil was caught a young man, made him to lay in the sepulchre. நான் சிவகாசியில இருக்கும்போது When he was in Sivagasi, ஒரு பெண் வந்தாள். one girl came. சின்ன வயசு பிள்ளை தான். Young girl. அவளுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. Even she got married. ஆனா அந்த கல்யாணத்துல அந்த பையனுடைய வீட்டுல விருப்பம் இல்லை. In that marriage, the boy said it was not a decided. அதனால அவங்க இவளோடு அவனை வாழ விடாம பிசாசை ஏவிட்டாங்க. They have sent the devil that he should not live with this girl. கரெக்டா ஒரு 6-7 மணி ஆயிடுச்சுன்னா அவன் வீட்டை விட்டு மெல்ல வெளியே வந்துடுவான். When the time 6 or 7, she will come out of the house. திருப்பி அப்படியே வந்து சாப்பிடுவான். கரெக்டா பாத்தீங்கன்னா நைட்ல போய் சுடுகாட்டுல தான் படுப்பான். He used to eat the food in the night time and he will go and lay in the burial ground. அந்த பிள்ளை வாரம் வருவா. அவ ஒரு இந்து பிள்ளை தான், கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு தான் வருவா. She was a Hindu girl. She used to come to our church. கரெக்டா நைட் ஆயிட்டா அவன் போயிடுவான். அவனை தேடி பாத்தீங்கன்னா எங்கதான் இருப்பான். அவன் வேணும்னு போல அந்த ஆவி அவனை கொண்டு போய் சுடுகாட்டுல படுக்க வைக்குது, வீட்டுல படுக்க வைக்குவாங்க. Night time he used to go to the burial ground. He will not stay in the house. That the spirit takes him to the burial ground. மார்க் 5:15 கூட நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆவி பிடித்த ஒரு வாலிபனை நீங்க பார்க்கலாம். In Mark 5:15 also you can see a person devil possessed. இந்த ஆவிகள் பிடிக்கும்போது When this spirit catch ஒரு வாலிபன் குருடனை போல செயல்படுகிறான். one young boy become the blind. அவன் செவிடனை போல செயல்படுகிறான். He is walking as a deaf one. அவன் ஊமை போல செயல்படுகிறான். He is walking as a dumb. நான் இப்ப சொல்றதெல்லாம் சத்திய பைபிள்ல உள்ள வார்த்தைகள். These are the things of my sayings in the word of God. இந்த மார்க் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வாலிபன் The young man said in the Mark 9. ஊமையும் செவிடுமாய் அந்த ஆவி அவனை மாற்றி விட்டது. That the devil spirit made him as a dumb and deaf. அப்படின்னு என்ன அர்த்தம்? What is the meaning? நீங்க என்ன சொன்னாலும் காதுல ஏறாது. எந்த பாஸ்டர் வச்சு பேசு, மண்டையில ஏறவே ஏறாது. Whatever you say, keep any pastor and say, it will not enter inside the head. நீங்க என்ன சொல்லி பாருங்க, என்னென்ன டிசைன்ல அவனை கண்டிச்சு பாருங்க, புத்தி சொல்லி பாருங்க, என்கரேஜ் பண்ணி பாருங்க. Say anything, you give any kinds of the advice, it will not enter inside him. அந்த அப்பன் அந்த ஐயா ஒரு வழி ஆயிட்டாங்க. That the father become another state. அவனை துதிக்க சொல்லுங்க, Ask him to praise. கர்த்தருடைய வசனத்தை சொல்லுங்க. Ask him to say the word of God. உட்கார்ந்திருப்பான். He is
Jesus sit idle. மற்றபடி கதை பேச சொல்லுங்க, அது கதை பேசுவான். If you ask to say the story, he will speak that. அந்த ஸ்பிரிட் வந்து சின்ன வயசுல இருந்தே அவனை பிடிச்சு வாலிப வயசுல கூட அவனை ஊமையாக துதிக்க விடாம, ஜெபிக்க விடாம, அவனை ஆராதிக்க விடாமல் தடுக்கிறது. That the spirit caught him in the boyhood itself and made him not to praise, not to sing, not to read the Bible. மார்க் 9:25 பாருங்க. Mark 9:25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் கூடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. See how it will be. அவனுடைய நிலவரம் என்ன நிலவரம் பாருங்க. See his state. இதான் வாலிபர்களுக்குள்ள பிசாசுக்கு இடம் கொடுத்த வாலிபன் ஊமையா மாறிடுவான். The young man given the place of the devil will become the dumb. நீ சொல்லு என்ன வசனம் சொல்லு, மண்டையில ஏறவே ஏறாது. Whatever the verse is saying, it will not enter inside the head. அதுதான் இன்னைக்கு வாலிபர்களுடைய உள்ள தோல்வி. It is the failure of the young children. அது மாத்திரமல்ல, Not only with that, மத்திய 8 நீங்க பாத்தீங்கன்னா, Matthew chapter 8, இந்த ஆவிகள் ஒவ்வொன்றுக்குள்ள புரிந்து என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாருங்க. see these spirit are entering everyone and which are the works it is doing. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான். If you give place to the devil, he will make you as nothing. 8 Chapter 8, 28 வசனம் பாருங்க. verse 28. அவர் அக்கறையில் கெர்கேசேனர் நாட்டிலே வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். பாருங்க, இந்த வாலிபன் பிரேத கல்லறையில இருக்கிறான். This young man is in the sepulchre. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. See how it will be. மத்தேயுல நீங்க பார்க்கும் பொழுது In Matthew we see 9 chapter 9, 32 பாருங்க. 32. அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போய் 32 வசனம். 9:32. மத்தேயு 9:32. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, ஊமையான ஒரு மனுஷன். Man possessed with the அந்த பிசாசு அவனை ஊமையா மாத்துது. devil made him as a dove. மத்தேயு 12, Matthew 12, 22. 22. நான் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கிற இந்த சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிறேன். I is speaking the subject, don't give place to devil. இந்த நபர்கள் எல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்கள். These members, they have given place to the devil. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினான். இந்த ஆவி அவனை குருடா மாத்திருச்சு. This spirit made him blind. ஒரு ஸ்பிரிட் வரும்போது When a spirit comes, ஒருத்தன் ஊமையா மாறிடுறான். he become a dove. அவன் துதிக்கவே மாட்டான், ஜெபிக்கவே மாட்டான், அப்படியே டம்மி ஆயிடுவான். He will not praise, he will not sing, he will become dumb. இன்னொரு பிசாசு வரும்போது When another devil comes, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். whatever you say, he will not hear to that. நீ தீமை சொன்னா பரவாயில்ல, நீ நன்மை தான் சொல்ற, அதை கேட்க மாட்டான். You are not saying the evil, you are saying the good, he will not hear to that. நீ ஆலோசனை சொல்லல, தேவனுடைய வசனத்தை சொல்ற, அதையும் கேட்க மாட்டான். You will give the counsel, you will give the word of God, he will not hear to that. நீங்க என்ன சொல்லுங்க, குருட மாதிரி போய்கிட்டே இருப்பான். Whatever you say, he will go like the blind. தம்பி இது சரியில்லைன்னு சொல்லுங்க, அவன் அப்படியே தான் போயிட்டே இருப்பான். Why you are not correct, you are not correct, if you say, he will go in his own way. நீ போகாதன்னு சொல்லுவீங்க, அவன் நீ சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அவன் குளிச்சுக்கிட்டே இருப்பான். நீ சொல்லிக்கிட்டே இருப்பான், அவன் ட்ரெஸ் மாத்திட்டே இருப்பான். நீ சொல்லிக்கிட்டே இருப்பான், வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருப்பான். Don't go, you will say, he will go. Don't take bath, he will take bath. Don't change your garment, he will change. He will go in his own way. இது வாலிப பையங்க ஒரு காலத்துல இப்படி இருந்தான், இப்ப வாலிப பொண்ணுங்களும் இப்படி வந்துருச்சு. Once the young boys were like that, now the young girls have become like that. ஒரு ஃபேமிலி என்னைய வந்து பார்க்க வந்தாங்க. One family came to see me. அவங்க பேசினாங்க. They have spoken. அந்த வீட்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு. There was a boy and girl in the house. அவங்களுக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சோம், அவங்களுக்கு அது சக்சஸ் ஆயிடுச்சு. அதனால லட்சக்கணக்கில் காணிக்கை கொண்டு வந்து வந்தாங்க. They said we have prayed for the matter. They have been perfected in that. They brought a much offering unto us. பையனும் பொண்ணும் ஐடில பெங்களூர்ல ஒர்க் பண்றாங்க. Boy and girl, they were working in the Bangalore in IT. அந்த பொண்ணு வந்தா. That girl came. எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். Everyone was sitting and speaking. அப்ப அவங்க சொன்னாங்க, Then they said, இவ கல்யாணமும் கட்ட மாட்டேங்கிறா, she is not getting married, ஊழியத்துக்கும் போக மாட்டேங்கிறா, not going to the ministry. ஏதாவது ஒண்ணு செய்யணும், She should do one thing. ஏதாவது ஒண்ணு ஊழியத்துக்கு போ, Either she should go to ministry, இல்ல மேரேஜ் நாங்க சொல்ற ஆளை கேட்டு, otherwise she should marry the person which we say. இப்படி நடு ரோட்ல நிக்கிற மாதிரி நின்னா பெரிய பிரச்சனை. Standing in the middle road, that will be a problem. அதெல்லாம் சொன்னாங்க. Then they said, அவ அமைதியா இருந்தா. she was kept quiet. எல்லாம் ஜெபிச்சு அவங்க எல்லாம் கார்ல ஏறிட்டாங்க. Everyone prayed and got in the car. இந்த பிள்ளை திரும்பி வந்தா. That girl came again. எனக்கு 2 நிமிஷம் பேசணும். Give permission to speak for 2 minutes. என்னன்னு கேட்டேன். What I asked? எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கு. I have the calling to the ministry. அப்படித்தான் நான் வளர்ந்தேன். I was brought up that way. கர்த்தர் என்ன நல்லா தான் பேசிட்டு இருந்தார். God was
speaking with me good. இந்த பெங்களூருக்கு வேலைக்காக போய் சேர்ந்தேன். I went to Bangalore for other job. அங்க ஜெபம் குறைஞ்சிருச்சு. There my prayer was decreased. சர்ச் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சிருச்சு. Church activities reduced. ஊழியருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு. The connection with the servants of God also disconnected. நான் இங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீடு எடுத்து தங்கி இருந்தேன். I have joined with the friends and stayed in the house. பாய்ஸும் தங்குவாங்க, கேர்ள்ஸும் தங்குவாங்க. Boys and girls are together, they will stay there. கடைசில பார்த்தா லிவிங் டுகெதர் மாதிரி ஆயிடுச்சு. Finally it have become as a living together. ஒரு பையனோட நான் பேசினேன். I spoke with one boy. அவன் சொன்னா நீ கிறிஸ்தவத்துல இருந்தா கூட பரவாயில்ல, நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னான். He said though if you are a Christian I will marry you, he said. நான் உன்னை சர்ச்சில எல்லாம் கொண்டு வந்து விடுவேன். I will drop you to the church. நம்ம கல்யாணம் கூட சர்ச்சில பண்ணிக்கலாம். We can marry in church also. அப்படி இப்படின்னு சொல்லி கடைசில இவ கதையை முடிச்சு விட்டான். Saying like that he ended her story. லைஃப் முடிஞ்சிருச்சு. Life is gone. இப்போ நாட்கள் போன போது Now when the time days pass. சரி இப்ப கல்யாணம் கட்டுன்னு சொன்னா To ask for the marriage. நீ இந்துல வந்தாதான் கட்டுவேங்கிறான். If you come to Hindu, then only I will marry you, he says. உனக்கு கை கால் இருக்குல்ல, நீயே பஸ் ஏறி எங்க போ, சர்ச்சுக்கு போங்கறான். You are having the leg and hand, you can get into the bus. எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. In my house they will not accept. கிறிஸ்தவ பிள்ளைய கட்டுறது இல்ல. We will not marry the Christian girl. அதோட போனை கட் பண்ணா. By that cut. முதல்ல வீட காலி பண்ணா. She vacated the house. போனை கட் பண்ணா. Disconnected the phone. கம்பெனியை மாத்தினா. Changed the company. ஊரை விட்டு போயிட்டான். He left the village. இப்ப எவனையும் கட்ட முடியாது, ஊழியத்துக்கும் போக முடியாது. Now she cannot marry anyone, she cannot go for ministry. என்னைக்கு உனக்கு கல்யாணம் என்னைய கட்டணும்னா இந்துல இருந்தா கட்டுவேன்னு சொல்லு, அன்னைக்கு இந்த நம்பருக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டான். When you decide for the marriage, you come to the Hindu way, then we can marry, saying like that. இதனால இப்ப எனக்கு கல்யாணம் கட்ட முடியல, எங்கேயும் போக முடியாது. ஜீவியம் கட்டு போச்சு, எங்க போக முடியாது, ஊழியத்துக்கும் போக முடியாது. நடு ரோட்ல விட்டானா. Whether he left in the mid road. யோசிச்சு பாருங்க. பிசாசுக்கு நீ இடம் கொடுத்ததுனால ஊமையும் செவிடுமா குருடா போய் தரிசனம் இழந்து துதிக்க முடியாம போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம போனதுனால இந்த மூணுக்கு இடம் கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு? உன் வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்கு பதில் இல்லாத ஒரு தன்மைக்கு போயிடுச்சு. As you have given to the place of the devil, you have become dumb, deaf and blind. நான் எப்படி இந்து பையனை கட்டுவேன்? How can I marry a Hindu boy? நான் சொன்னேன். I said. நான் சொல்றது உன்னால செய்ய முடியுமான்னு பாரு. Say the thing whether you can do what I say. செய்யறேன். She said I'll do. போய் நகையை போட்டுக்கொள். Put on the jewels. அவனை கட்டிக்கொள். Marry him. அவன் கூட சேர்ந்து இந்து கோயிலுக்கு போ. Join with him, go to the Hindu temple. அப்படி போனீன்னா உன் வாழ்க்கை போயிட்டே இருக்கும். இல்ல விட்டா உனக்கு பரலோகமும் கிடையாது. உலகத்துல நீ சமாதானம் இல்லாம தான் வாழ்க்கை வாழ்வ, நரகத்துக்கு தான் போய் சேரணும். போ. இல்ல அவன் எப்படி இந்துன்னு தெரிஞ்சுதானே கூட சுத்தின ரோட நாய் மாதிரி. போ அவன் கூட போ. அவன் உன்னை கோயில கொண்டு விடுறான் விடலான்ல, நீ அவனை நம்பி தானே போன. இயேசுவை நம்புறதை விட்டுட்டு இல்ல, பேரண்ட்ஸை விட்டுட்டு இல்ல, சத்தியத்தை விட்டு இல்ல, சபையை விட்டுட்டு இல்ல, தேவ சமூகத்தை விட்டுட்டு இல்ல. போ அவன் கூட போ கடைசி வரைக்கும். அழுதுகிட்டே எந்திரிச்சு போயிடுச்சு. எதுக்கு நான் இதை சொல்றேன்? பிசாசுக்கு இடம் கொடாமல் இரு. மார்க் 7ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. 29, 30, 28, 29, 30 வாசி. அதற்கு அவர் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் கொஞ்சம் முன்னால இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். இல்ல அந்த என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார். அதுலதான் இருக்கு. 7 சொல்லுங்க 25. அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் டீனேஜ் பிள்ளை வந்து அசுத்தாவி பிடிச்சிருச்சான். இங்க நம்மகிட்ட இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. பசங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியலையே. இது கை தட்டுறது ஆவி கை தட்டுதா பரிசுத்தாவி கை தட்டுதான்னு தெரியல எனக்கு. யார் பாடுறா? பாட்டு பாடுறது பிசாசா நீயான்னு தெரியலையே. ஒரு பெண்ணின் தாய், ஒரு சிறு பெண்ணின் தாய் அந்த பிள்ளையை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல விழுகிறார். எப்படியாவது மகளை பிடிச்சிருக்கிற ஆவியை துரத்துங்க ஐயா. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த ஆவியை கர்த்தர் துரத்தினார்.
அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது When she came to the house, பிசாசு போய்விட்டது, மகள் கட்டிலே படுத்திருந்தாள், ஊர் சுத்த போகவில்லை. devil was gone out. The girl was staying in the house, not went to outside. எப்படி இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதை நம்ம பார்க்க முடிகிறது. Now today we can see our children are giving place. வாலிப பையனும் பிசாசுக்கு இடம் கொடுக்கறான். Even the young boy give the place. அருமையான வாலிப பையங்களே, பிள்ளைகளே, இந்த வருஷத்துல எத்தனை விசை நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீர்கள்? Beloved boys and girls, how many times in this year you have given time a place to the devil? அடுத்து நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தா, Nextly, if you give place to the devil, இந்த ஆவி உன்னைய வாழ்க்கையில, சமுதாயத்துல, குடும்பத்துல, சபையில, வெளியில, வேலை ஸ்தலங்கள்ல எல்லா இடத்துலயும் நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தீனா உன்னைய கூனி குறுகி நடக்க வைக்கும். if you give place to the devil, this devil it will make you to bow down and walk among the church people in the world and the society. இப்ப நீ கண்டுபிடி, Now you find it out. சமுதாயத்துல நீ நிமிர்ந்து நிற்க முடியுதா? Can you stand upright? குடும்பத்துல நிமிர்ந்து நிற்க முடியுதா? Can you stand upright in the church? சபையில உன்னால நிமிர்ந்து நிற்க முடியுதா? Can you stand upright in the church? ஏன் வெக்கப்படுற? Why you are getting ஏன் பின்னால shamed? போற? Why you are going ஏன் back? தூரம் போற? Why you are going away? ஏன் தேவ சமூகத்தை தேட முடியல? Why you cannot search of இந்த ஆவிக்கு நீ இடம் கொடுத்ததுனால வருஷக்கணக்கா உன்னை கூனி குறுகி வெக்கப்பட்டு வைக்கிறது. as you are given place to this spirit, it is making you to bow down for years together. லூக்கா 13:16 பார்க்கும் பொழுது Luke 13:16. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை லூக்கா 13:16 இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை சாத்தான் கட்டி இருந்த ஒரு பெண் 18 வருஷமா அந்த பெண்ணை கட்டி இருக்கிறான். அந்த பெண்ணுடைய தன்மை என்ன? கூனி. There was a Satan bound a young girl for 18 years. Her nature was going down. எத்தனை வயசு வாழ்க்கையில அவ கூனியா இருந்து வாழ்க்கையே நாசமாக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆவிதான் உள்ள இருக்கு. This spirit is inside. For years together, she was in the bound nature. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் கூனி குறுகி வாழ்ந்தவர்கள். The people of Israel, they have bowed down for 400 years. ஆனால் அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் ஒருவர் வந்தார். There was a one God came to make them to walk upright. 400 வருஷம் அவங்க அடிமைதான். They were slaves for 400 years. அவங்க கிட்டே வர முடியாது. They cannot come near. கிட்ட வந்தாலே பெரிய டென்ஷன் ஆயிடுவாங்க. If they come near, they get a great tension. எகிப்தியர்கள் எபிரேயரோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. Egyptians will not eat the meat with the Hebrews. எபிரேயன் சொல்லிட்டாலே அவனுக்கு பார்க்கிறதுக்கு அருவருப்பு. அவன் அங்க நிக்க சொல்ல, போ சொல்ல, அவன் ஏன் வரான், போ 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 தரத்தே அப்படிமா. அப்படி அருவருக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். To see the Hebrews, they were in the Babylonian state. By saying that, seeing them, they will say, let them go out. அடிமைகள். They are the slaves. வேலை செய்யலன்னா அடிதான் டெய்லி. அவன் வயசானவனோ கூடினவனோ குறைஞ்சவனோ என்ன வயசுல இருந்தாலும் சரி, அவங்க எதிர்பார்க்கிற செங்கல் அறுக்கலையா என்னது அடி பிச்சிருவான். Whether the old or young, if they don't make the account of the bricks, they will be beaten very soon. கூலி கிடைக்காது. They will not get the wage. அப்படி கூலி கொடுத்தா எது கொடுப்பான் தெரியுமா? If they give the wage, what they will give? வைக்கோல் கிடைக்கும். They will give the hay. ஆனா ஜனங்கள் விடுதலையை வாஞ்சித்த போது When the people decide the deliverance, அந்த வைக்கோல் கூட கொடுக்க முடியாதுட்டான். he said that they will not give the hay. அப்படி கூனி குறுகி வாழ்ந்த தேவனுடைய ஜனம். That the people of God bowed down and they lived in the shame. ஆனா வேதத்துல ஒரு வசனம் உண்டு. There is a verse in the scripture. அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நான். I am the God make them to walk upright. ஆசிங்க, நான் அவர்களை நிமிர்ந்து நடக்க வைக்கிற தேவன். கர்த்தர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நிமிர்ந்து நடக்க வைக்கிற தேவன். Our God is a God of making every children of God to walk upright. இயேசு அந்த ஆவியை துரத்தினார். Jesus cast out that devil. அந்த ஆவியை துரத்த As he was casting out that அந்த ஆவி விலக as the spirit going out, கொஞ்ச நேரத்துல அவள் நிமிர ஆரம்பித்து விட்டாள். within a short while she started standing upright. எப்படி இருக்கும்? How it will be? எடுத்துட்டீங்களா அந்த வசனம்? நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது When we come to the gospel of Luke chapter 13, அவளுக்கு கொஞ்சமேனும் நிமிரக்கூடாத ஒரு பெண்ணாய் மாறிவிட்டாள். she became the woman, even she cannot get up. ஆனா கர்த்தர் அவளை குணமாக்க As God healed her, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். he kept his hand upon her. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். Immediately she rose up
and started எந்த அளவு அந்த தேவனுடைய வல்லமை இறங்கினதுன்னு பாருங்க. See what extent the power of God descended upon her. எந்த அளவு அந்த வல்லமை அவளை குனிய வைத்திருந்தது என்பதை பாருங்க. See how much extent that the spirit made her to go down. பிசாசுக்கு நீ கொஞ்சம் இடம் கொடுத்தீனா, If you give little place for devil, அவன் உன் மேல ஏறி உட்கார்ந்துக்குவான். he will climb upon you and sit. அவன் உன் தலை மேல ஏறி உட்கார்ந்துருவான். He will climb upon your head and sit. ஜபத்துல அதனால தான் குனிஞ்சிக்கிட்டு தூங்காதீங்கன்னு சொல்றது. முதுகுல ஏறி அவன் உட்கார்ந்துருவான். So that only we are asking the prayer, don't go down and sit. He will climb upon your back. இன்றைக்கும் கூட அநேக தேவனுடைய ஜனங்கள் மேல இந்த வல்லமைகள் ஆளுகை செய்கிறது. Today upon many children of God, these powers it is having the rule. அந்த வசனமே நம்ம நிமிர்ந்து நடந்தாதான் அந்த வசனம் தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of God. இந்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்தால் If we give place to that spirit, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. think yourself how your life will be. இந்த வருஷத்துல நீ கூனி குறுகி நடந்தியா? In this year, whether you have bowed down and walked with shame, வெக்கப்பட்டு போனியா? whether you have put to shame நண்பர்கள் மத்தியில, among the friends, குடும்பத்தார் மத்தியில, among the family, புறஜாதிகள் மத்தியில, among the victims, உன்னுடைய வீட்டார் மத்தியில, among your family, உன்னுடைய கிராமத்துல, in your village, எந்தெந்த இடங்கள்ல நீ கூனி குறுகி போன, wherever you have bowed down and put to shame, பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் உன்னை இப்படி வெக்கப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. when you give place to the devil, you will get a chance to that nature. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள். So that the Bible says, you stand upright. பிசாசுக்கு இடம் கூடாத. Don't give place to devil. இன்னைக்கும் கூட அநேகர் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனாலதான் Also many are today giving place to devil. அவனுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா உன்னை கட்டிடுவான். If you give chance to him, he will bound you. 18 வருஷமா கட்டிட்டான். For 18 years he bound him. ஆனா அந்த பெண் கோயிலுக்கு வருவா, But that the girl will come to the church, கூட்டத்துக்கு வருவா, come to the meetings. தேவ சமூகத்தை தேடுவாள், She will seek the presence of God. அங்க வந்து பாட்டு பாடுவா. She will come and sing the songs. லேவியராகமம் Levites 26 26, 13. 15. லேவியராகமம் 26 13. நீங்கள் எகிப்திற்கு அடிமையாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ண வைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். Our God is a God who makes us to walk upright. நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது உன்னை கூனி குறுகி வெக்கப்பட்டு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். When you give place to the devil, he will make you to bow down and put to shame. எப்படி இருக்கும் நீ யோசிச்சு பாரு. Think yourself how it will be. இன்னைக்கு ஆவிகள் என்று சொல்லும் பொழுது Today when we say the spirit, ஒரு சிலருக்குள்ள கணக்கெடுக்கலாத ஆவி இருக்கு. within some, without the measure the spirits are. நீங்க யோசிச்சு பாருங்க. Think yourself. சிலருக்குள்ள பிசாசு துரத்தினா ஒரு ஆவி போகும். If we cast out the devil in one of the person, one will go. சிலருக்குள்ள துரத்தும்போது நாங்க 3 பேர் இருக்கோங்க. Within few, they used to say we are 3. சிலருக்கு 7 பேர் இருக்குன்னு சொல்லுவோம். Some used to say we are 7. இன்னொரு ஆள்கிட்ட இயேசு கேட்டார், உன் பெயர் என்ன அப்படின்னு. And to the another person, Jesus asked, what is your name? உடனே அவன் சொன்னா, என்னது, தாங்கள் அநேகரா இருக்கிறபடினால் என்ன சொன்னா, லேகியோன் சொன்னா. Also they were many. He said, I am legion. லேகியோன் என்று சொன்னால் To say 2000 பிசாசுகள் என்று அர்த்தமாம். meaning for the 2000 devils. ஒரு நம்ம பையனுக்குள்ளேயோ உங்களுக்குள்ளேயோ யாருக்குள்ளேயோ 2000 பிசாசு பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? Among the boys, ஒரே ஆளுக்குள்ள within one person, 2000 devils are possessed. How it will be the nature? ஒரு ஆள் நீ இருக்க, உனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, அது ஒரு விதத்துல ஆக்ட் பண்ணுது. இன்னொரு பிசாசு பிடிச்சிட்டோம்னா டபுள் ஆக்ட் பண்றது. மூணாவது ஒரு ஆவி வந்துச்சுன்னா ட்ரிபிள் ஆக்ட் பண்ணுது. அடுத்து 7 ஆவி பிடிச்சிருந்தா 7 டைமென்ஷன்ல ஒர்க் பண்ற. 2000 பிடிச்சதுன்னா நீ என்ன ஆவன்னு யோசிச்சு பாரு. If you are possessed with the one, you are revealing yourself as the possessed one. In the double means you are showing the double. The triple means in the triple way. 7 in the 7 ways will be. If you are possessed with the 2000, how will be? இந்த பைத்தியம் பிடிச்சவங்க நீங்க பாத்துருக்கீங்களா? Have you seen the சர்ன்னு ஓடுவான், டப்பு நின்றுவான். ஏன்னா ஒரு ஸ்பிரிட் ஓட வச்சுட்டு அடுத்த வந்து ஏர் பிரேக் அடிக்க வச்சிருச்சு. He will run and suddenly he will stop. One spirit made him to run fastly. திடீர்னு கல் எடுத்து எல்லாரும் எறிவான். Suddenly he will pick up the stones. திடீர்னு சிரிப்பான். Suddenly he will laugh. திடீர்னு அழுவான். Suddenly he will. திடீர்னு சட்டையை கிழிச்சுக்குவான். Suddenly he will rend his robe. இதெல்லாம் ஒரே ஆவி இல்ல. It is one spirit. டக்கு 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 ஒவ்வொரு ஸ்பிரிட் ஒர்க் ஆகுது. 2000 ஒர்க் பண்ணிச்சுன்னா உடனே சபையில எங்க நான் வைக்கிறது, தூண்ல கூட கட்டி வைக்க முடியாது, புடிங்கிட்டு போயிடுவார். That the spirit is working one by one. If it is 2000, it is possessed you me. We cannot keep you. We have to bind you. பாஸ்டர் தவமணின்னு ஒருத்தர் இருந்தார். There was a person called Pastor Tavamani. அவர் தூத்துக்குடியில இருந்தார். He was in Tuticorin. அவர் தான் என்னுடைய குரு. He was my. ஆரம்ப காலத்துல நான் முதல்ல சபையில ஸ்டாண்ட் பண்ணி உள்ள வரும்போது அவர் தான் என்னை கடைசி வரைக்கும் ஊழியத்துல கொண்டு வந்து விடுற வரைக்கும் என் கூட இருந்தார். In the beginning, when I was entering the church,
till like getting into the ministry, he was keeping me. அதுக்கு முன்னாலே அநேகர் என்னை நடத்தினாங்க. ஆனா ஊழியத்துக்கு வரும்போது அவர்தான். Before many led me, when I came to the ministry, he was the one. நான் அவர் கூட தான் ஃபெய்த்தம்ல இருந்தேன். When he was there, I was in Faithom. அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. He will not know to ride a bicycle. நான் தான் சைக்கிள்ல ஓட்டுவேன். I used to ride a bicycle. அவருக்கு விசிட்டிங் நான் தான். For the visiting I. சர்வீஸ் போகும்போது நான் தான். When I go for service, then I. அவர் துணி அயன் பண்றது நான் தான். Ironing his dress, that is I. அவர் விசிட்டிங் எல்லாமே நான் தான் கூட இருப்பேன். I will be with him in all visitings. நான் தான் அக்கவுண்ட்ஸ் எழுதுவேன். I will write the accounts. நான் தான் மார்க்கெட் போவேன். I will go for market. நான் தான் பாய் போடுவேன். I will put the mat. நான் தான் மைக் வைப்பேன். I will keep the mic. நான் தான் தமிழுக்கு தமிழ் போடுவேன். I will translate to the Tamil to Tamil. எல்லாமே அவருக்கு நான் தான் ஃபுல். For everything, that is I am for him. வெளி ஊழியம் வைப்போம். We used to keep the outside ministry. அது ஃபுல்லாவே நான் தான். என் சைக்கிள்ல தான் அவர் வருவார். In my cycle, he used to come. ஃபுல்லா அவருக்கு நான் தான் கூட இருந்தேன். I will be with the full supported him. அவர் தேவனுடைய மனுஷன். He was a man of God. குற்றஞ்சாட்டப்படாத ஒரு ஆள். He is a man without blame. விவாகம் பண்ணி தான் ஊழியத்துக்கு வந்திருந்தாரு. After marriage, he came to ministry. அவங்க பொண்ணு கூட சென்னை திருச்சியில ஃபெய்த் ஊழியத்துல இருந்துச்சு. His daughter, Faith, she was doing ministry. படிப்பறிவு குறைவு, ஆனா பகுத்தறிவு ஜாஸ்தி. The literature, the ways it is less, but the Bible knowledge it is great. அழகா ரெவலேஷன் பேசுவார். He used to speak the revelation beautifully. அவர் ஒரு தேவனுடைய மனுஷன். He was a man of God. அவர் வெளி ஊழியம் வந்த பொழுது என்னுடைய காலத்துக்கு முன்னாலே அவர் ஊழியம் செய்த போது நான் அவர் கூட சின்ன பையனா தான் வந்தேன். I was a young boy when அவர் அதுக்கு முன்னால ஊழியத்துல இருந்த போது when he was in the ministry area. இந்த சவுத்துல கிராமத்துல ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்காரு. In the south, in the village, he went to the ministry. அங்க போனா When he went there, அந்த கிராமத்துல ஒருத்தனை கோயில்ல கட்டி வச்சிருந்தாங்க. they have bound one person in the temple. சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. With a chain they have bound him. இவங்க போய் அங்க இயேசு ஜீவிக்கிறாருன்னு ஊழியம் ஓபனர் மினிஸ்ட்ரி வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணாங்க. The village open air ministry they have done, saying that Jesus is living. மொத்த ஊரும் சேர்ந்துட்டான். The whole village surrounded there. வந்துட்டீங்களா இயேசு பத்தி சொல்லிட்டீங்களா வா. He was said about Jesus, he come. இந்த கோயில்ல ஒருத்தனை கட்டி வச்சிருக்கோம். We have bound one person in the temple. இவனை சுகமாக்கு, நாங்க அவ்வளவு வரை இயேசு ஏத்துக்கு. Heal him, we all will accept Jesus. உடனே இவர் சொன்னாரு, இவருக்கு விசுவாசம் வந்துருச்சு. He got the faith, immediately he said, பரவாயில்ல அவுத்து விடுங்க. lose him, he said. அவுத்து விடுவா யாரா? இவனையா? Whether we have to lose him. ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேரும் ஆணும் பொண்ணு இவன் அடி வாங்கியிருக்கோம். All the male and female we have been beaten by. ஐயோ இவனை அவுத்துலாம் விட்டுட்ட பிறகு எவன் கட்டுறது? By losing him, who will bind him? அவுத்துலாம் விட மாட்டான், ஜெபிங்கன்னு சொன்னாங்க. We will not lose him, you pray for him. இவங்க ஜெபிச்சிட்டு சொன்னாங்க அவுத்து விடுங்க. After praying for him, they said lose him. அவுத்து விட்டு அவ்வளவு பேரும் ஓடிவிட்டான். After losing him, everyone fled out. அந்த ஆளு அவுத்து விட்ட உடனே நேரா வந்து நம்ம ஊழியக்காரங்க விசுவாசிகளோட வந்து உட்கார்ந்துட்டான். When he was loosened, he came to the servants of God. அவங்களால அதை நம்ப முடியல. They could not believe him. ஏத்துக்கொள்ளவும் முடியல. They could not accept. ஒருவேளை இவங்க எல்லாம் போன பிறகு திருப்பி இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா? After they have எப்படி? whether he will start the things. இப்போ ஜெபிக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க, மந்திரம் பண்றாங்க, ஏதோ ஓதுறாங்க, கத்துறாங்க, அந்நிய பாஷையெல்லாம் கச்சாப்சான்னு கத்துறான். இது ஆஃப் ஆகி போய் நிக்கிறான். இவங்க எல்லாம் போன பிறகு இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா யாரு போய் இவனை பண்றது? They are praying, they are speaking the unknown tongue, they are shouting and staying. உடனே After that, அந்த ஊர்க்காரங்க அந்த வீட்டுக்காரங்கிட்ட பேசினாங்க. after the village members spoke. இனி இந்த பையன் இந்த ஊர்ல இருக்க கூடாது. Hereafter, this boy should not stay in the இவங்க கூடயே அனுப்பிருந்தான். Send him along with them. அன்னைக்கே அவர் யாரு கூட வந்துட்டாரு? From that day onwards, he came with whom? ஊழியக்காரங்களோடு ஓப்பனர் முடிச்சு எங்கேயே வந்துட்டாரு. தூத்துக்குடியில வடக்கூர்ல சென்ட்ரல் வைத்தம் இருக்கும்போது அவர் அங்கேயே வந்து சாகு வரைக்கும் அங்கதான் இருந்து மில்லர்புரத்துல தான் செத்தார். After he came along with the servants of God, he stayed in the Vadakur, and till his death he stayed in the Millerpuram. அவருக்கு தேவ இரக்கம்னு பேர் வச்சாங்க. They have named him as Deva Irakam. அந்த பிறகும் 99% போயிருந்துச்சு, 1% இருக்கும். After coming 99, it is went out. One person used to be there. ஏன் அதை துரத்துல? Why they did not cast him? அதை துரத்துனா ஓடி போயிடுவான். If they cast him, he will flee away. அவர்தான் கரெக்டா காலையில 3 மணி 3:30 ஆயிடுச்சுன்னா பால் கேனை கொடுத்தா போதும், சர்ன்னு அது பாட்டு நைட் எடுத்து வச்சா போதும். அது பாட்டுக்கு 4 மணிக்கு தானாவே பேசி தானாவே போய் நேர பால் வாங்கிட்டு கரெக்டா 4 மணிக்கு வந்து நிப்பான். அதே மாதிரி கூட்டங்கள், இந்த கூட்டம் சொல்லிட்டா போதுங்க, அது வாட்டுக்கு ஹால் பெருக்குவாரு, அது வாட்டுக்கு பாய் போடுவாரு, எல்லாம் கிளியர் ஆகும். எங்களை மாதிரி தான் ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டிருப்பாரு. 2வது கூட்டத்தில் வந்து 2வது லைன்ல வந்து உட்காந்துருப்பாரு. அப்படி சும்மா ஏன்லாம் தட்டி விட்டு பசங்க வேணும்னே சட்டை பிடிச்சிருப்பாங்க. பல்லாறு அடி விழும். அவர் ரொம்ப இழுப்பாங்க.
அதே மாதிரி கூட்டம் முடிஞ்சிருச்சா எவனாவது பாயில நின்று பேசிக்கிட்டு இருந்தா கூட அது பாட்டுக்கு பாயோட எடுத்துட்டு போயினே இருப்பாரு மாட்டிச்சு. அவருடைய ஒர்க் சும்மா 24 hours கன் மாதிரி ஒர்க் நடக்கும். His work for 24 hours, but fully clearly it will be happen. ஞானசானம் இன்னைக்கு கொடுக்கணும் அண்ணாச்சி, தேவரக்க அண்ணாச்சி இன்னைக்கு ஞானசானம் கொடுக்கணும், 3 மணிக்கு பாஸ்டர் வராரு. சரி போ அப்படிம்பாரு. Brother, today we have to give the baptism. Pastor is coming. We said it is okay. அழகா ஞானசான தொட்டி அந்த வடக்கூர்ல ரூமுக்குள்ள ஊடி இருக்கும் அந்த கிணறு. அதுல அப்ப மோட்டர் கிட்ட கிடையாது, சும்மா பக்கெட்டை உள்ள விட்டு அடிச்சானா ஒரு அந்த ஆவி கூட இருக்கு பாத்தீங்களா, இவன் இறக்கிறான இல்லையா, ஆவி இறக்கும். சும்மா கொஞ்ச நேரத்துல ஞானசான தொட்டி நிறைந்து விடும். Whether he is drawing the water or fetching the water or not, the spirit within him, it will fetch the water and fill there the baptism. மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பான். If he give respect, he is give. மரியாதை இல்லைன்னா தொலைஞ்சிங்க நீங்க. If you don't give respect, you are gone. கர்த்தர் அவரை அப்படியே கடைசி வரைக்கும் தேவனுடைய வீட்டுல அன்னைக்கு அவுத்து விட்டு இருந்தாங்க. அந்த ஆவி அன்னையோட போனது கர்த்தருடைய வீட்டிலேயே ஊழியக்கார மரியாதையை வச்சு பராமரிச்சாங்க. That spirit went out on the day onwards. They have kept him in the faith and nourished him. அவரு லுங்கியை மடிச்சு கட்டிட்டு சும்மா பாய் கீழே போட்டு வேலை செய்வார். இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த லுங்கி இறக்கி விடுங்க, உன்னை யார் பார்க்க சொன்னது? அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்வாரு. முடிஞ்சுதா போன உடனே ஜிப்பாவை கழட்டி போட்டு அரக்கை ஜிப்பால வருவாரு, நேரா வருவாரு. அப்படியே பின்னால இருந்து வரிசையா பாய் ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவு பேரும் அவன் பாட்டு சித்திக்கிட்டு இருப்பான், போயிட்டு இருப்பான். அது பாட்டுக்கு பாய் எடுத்து கிளியர் பண்ணி பந்தி பாய் போட்டு கிளியரா போய்கிட்டே இருப்பார். திடீர்னு வந்துட்டு அங்க கிணத்துல வேலை செய்வாரு, காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா போய் வாங்கிட்டு வருவாரு, எல்லாத்துக்கும் வருவாரு. திடீர்னு லுங்கி ஆண்கள் கட்டுற மாதிரி கட்டிட்டு திடீர்னு வந்தாருன்னா சிஸ்டர்ஸ், அண்ணாச்சி என்ன நீங்க லுங்கி உன்னை யார் பார்க்க சொன்னது, போ வேலையை பார்த்து அப்படிமா ஊழியக்கார மாதிரியே அதுக்கு ஓடிப்படும். ஒரு தீங்கு இல்ல, தீமை இல்லை. அன்னைக்கு அவுத்து விட்டதுதான். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவி கட்டுப்பட்டது. உனக்குள்ள நம்ம ஆளுங்களுக்குள்ள எத்தனை ஆவி இருக்குன்னு தெரியலையே. இயேசு கூடயே ஒரு பெண் இருந்தா, அவளை வச்சு கூட சினிமா எடுத்து தவறா போட்டாங்க. யார் அவன்? இயேசு கூடயே இருந்த ஒரு பெண், அவளை வைத்து தவறான படம் எடுத்து உலகத்துல சித்தரிச்சாங்க. அவள் யார் சொல்லுங்க? மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள்னு, மகதலேனா ரொம்ப யாராவது தப்பா நினைச்சிடாதீங்க, அது ஒரு ஊரு. நம்ம ஆளுங்க மகதலேனான்னு பேர் கூட வச்சுக்கிறேன். மரியாள் பல மரியாள்கள் இருந்ததுனால ஒவ்வொரு ஊருக்காரிக்கும் என்ன பேரு மகதலேனா அப்படிங்கறது ஒரு ஊரு. சிவகாசியில ஒரு பிள்ளைக்கு மகதலேனான்னு பேர் இருக்கு. அவ ஊழியத்துல இருமுடியில பேர்ப்பா லேனான்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்? இந்த பெண் 7 ஆவிகளுக்கு இடம் கொடுத்திருந்தா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வருஷம் எத்தனை ஆவிக்கு இடம் கொடுத்தேன்னு பாக்குறதுக்கு தான் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கோம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீக்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும். அவளுக்குள்ள 7 ஆவி இருந்துச்சு. ஒரு பெண்ணுக்குள்ள 7 ஆவி இருந்தா நிலவரம் 7 விதத்துல இருக்கும். அவளுக்குள்ள அந்த ஆவிக்கு அவ இடம் கொடுத்திருக்கா. அது வருஷக்கணக்கா அவளுக்குள்ள உட்கார்ந்திருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ எந்த ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிற? ஆனா அந்த வாலிப பெண்ணை கர்த்தர் குணமாக்கினார். அந்த வாலிப பையனை குணமாக்கினார். அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்த கூனியை கர்த்தர் நிமிர வைத்தார். பிசாசுக்கு 7 பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்த மகதலேனாவை கர்த்தர் அந்த ஆவி 7 ஆவியும் துரத்தி இருந்தார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு நீங்க இடம் கொடுத்ததிலிருந்து அந்த ஆவியிலிருந்து விடுதலை கிடைத்தாதான் உனக்கு வருகையின் தரிசனம் கிடைக்கும். வசனம் என்ன சொல்லுகிறது? பாவம் இல்லாமல் காத்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஆக அவர் தரிசனமாவார். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவை நீ தரிசிக்கணும்னா இந்த ஆவியை வச்சுக்கிட்டு நீ தரிசிக்க முடியாது. மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது?
அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவர்களோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு முந்தின வசனம். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம். பைபிள் படிச்சுக்கோங்க. Read the Bible well. உயிர் தெழுந்த இயேசு முதல் தரிசனமானது யாருக்கு? முதல் பேதுரு இருக்கிறான், யோவான் இருக்கிறான், யாக்கோபு இருக்கிறான், கபடத்தை உத்தம இஸ்ரவேல் இருக்கிறான், மத்தேயு இருக்கிறான், செபதேயுவின் பிள்ளைகள் எல்லாமே யாரெல்லாம் இருக்கட்டும். இயேசு உயிர் தெழுந்த உடனே முதல் தரிசனமானது யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு. காரணம் என்னன்னு சொல்லியிருக்கு? அவளிடத்திலிருந்து அவர் 7 ஆவிகளை துரத்திருந்தார். உனக்குள்ள இருக்கிற ஆவி துரத்தப்பட்டால் தான் உயிர் தெழுந்த இயேசுவை நீ இயேசு ரகசிய வரிகளை நீ பார்க்கலாம். The resurrected Jesus, he was appeared unto the Mary, the Magdalene, because he cast out the 7 spirits out of her. If your spirits are being cast out, then only you can see the resurrected Jesus, the Jesus who is going to come. ஒருவேளை நான் வந்த புதுசுல இந்த சப்ஜெக்ட் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பைபிள் ஸ்டடியில 7 ஆவிகளை துரத்தியிருந்தார். 7 ஆவி இருக்கு. பிசாசினுடைய 7 டைமென்ஷன். இந்த 7 தன்மைகளும் உன்னை விட்டு வெளியே போனாதான் நீ இயேசுவை தரிசிக்க இயலும். When I came newly in the Bible study, I would have spoken about that the 7 of the spirits. If these 7 the spirits have been cast out of you, then only you can see the God. இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை ஆவிகள் இருக்கு? Today how many spirits have been possessed? இந்த வருஷத்துல நீங்க எத்தனை ஆவிகளுக்கு இடம் கொடுத்தீங்க? In this year, to how many spirits you have given place? ஆனால் அந்த ஆவியை கர்த்தர் கடிந்து கொண்டு அந்த 7 ஆவியில இருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்தார். அவ இயேசு பின்னாலே சுற்றி அவதான் ஃபர்ஸ்ட் போய் இயேசுவை பார்த்தா. Still God rebuked that the 7 spirits and cast them out. He was the one following Jesus and he saw Jesus first. கல்லறைக்கு ஓடுறா. Running. யார் கல்லை புரட்டுவாள்னு கேள்வி. Who will roll out the stone? There was a question. அங்க போனா கல்லு புரட்டப்பட்டிருக்கு. When she went there, the stone was rolled out. அங்க ஒரு வேலைக்காரன் ஒரு நின்னுட்டு இருக்கிறார். There was a servant standing by. இவ போய் கேட்டா. She went and asked. அந்த தோட்டக்காரன்ட்ட. Unto the gardener. ஐயா இந்த சரீரத்தை யாரோ எடுத்துட்டாங்க, எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் போய் அந்த செத்து போன இயேசுவின் சரீரத்தை எடுத்துட்டு நான் போறேன்டா. Someone taken this body. If we say who have taken that, I will go and take the body of Jesus and go. அந்த தோட்டக்காரன் என்ன சொன்னா? What the gardener said? மரியாளே அப்படினா. He said Mary. அந்த சவுண்ட் அந்த வாய்ஸ் டோன் கேட்ட உடனே அவ என்ன சொன்னா? ரபூனின்டா கத்திட்டா. When hearing that voice and the sound, she shouted Rabuni. ஓடி போய் இயேசுவை பிடிக்க போகும்போது தான் இயேசு சொன்னாரு, என்னை தொட்டுறாத, நான் மகிமை அடைய வேண்டிய டைம். When she ran and started catching Jesus, Jesus said, don't touch me, I'm not being glorified. வாய்களியே பேசினா ஓடினாலும் காவலிலும் சாவலிலும் பின்பற்றுவேன். அவனுக்கெல்லாம் இந்த தரிசனம் கிடைக்கல. He spoke and opening his mouth loudly, I will follow you. இயேசுவின் மார்பிலேயே சாய்ந்து கிடந்தான். அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. He one leaned upon the breast of Jesus, he could not get the chance. அவள் 7 பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்தாள். She gave place for the 7 devils. நான் கர்த்தர் அந்த ஆவியை துரத்தினார். God cast out the devil. லூக்கா 22ஆம் அதிகாரம் Luke chapter 22 31ஆம் வசனத்துல verse 31. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிசாசு மேற்கொள்றதுக்கு கர்த்தர்ட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கான், பெர்மிட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். Every time asking the permission to cast out the devil out of every children, he is asking for the permission. வாசிங்க. பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். எப்படி ஒருத்தன்ட்ட பேசுறாரு, ஆனா திருப்பி சொல்லும் பொழுது பன்மையில பேசுறாரு, உங்களை புடைக்கும்படி கேட்டுக்கொண்டான். Speaking to one person, after that he is speaking that to find you in the plural way, he is speaking to them. பிசாசு உன்னை புடைக்கிறதுக்கு டெய்லி அதிகாரம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான், ஆனா கர்த்தர் தான் கொடுக்கிறது இல்ல, நிப்பாட்டிட்டே இருக்குது. The spirit, the devil is asking to shift you, but the Lord is not giving the permission. விசுவாசிகளுக்குள்ள பிசாசு வருமா? Will the devil will enter inside the believers? ஊழியர்களுக்குள்ள பிசாசு வருமா? Whether the devil will enter inside the servants of God? அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள பிசாசு வருமா? Whether the devil will come inside the anointed ones? அந்நிய பாஷை பேசுறவங்களுக்குள்ள பிசாசு வருமா? Whether the devil will come into the speaking on the தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்குள்ள பிசாசு வருமா? whether the devil will enter inside a man speaking the சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்களுக்குள்ள பிசாசு வருமா? whether the devil will come to the people taking the Sunday school? பாஸ்டர்ஸ்க்குள்ள பிசாசு வருமா? Whether the devil will enter inside the pastors? இல்ல சீஃப் பாஸ்டர்ஸ்க்குள்ள பிசாசு வருமா? Otherwise, whether the devil will enter inside the chief pastors? இப்படிலாம் நீங்க கேட்கலாம். You may ask like that. வாய்ப்பு கிடைச்சா எல்லாருக்குள்ளே வரும். If they get the chance, he will come inside of everyone. பாஸ்டர் அல்வினை பத்தி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் வந்தபோது சீஃப் அவரே இந்த ஊழியத்தை 1962ல தடுமாற வச்சார். If you ask about the pastor Alvin, he was a chief pastor. Inside when the problem came, it ended himself
அதுல நீங்க நினைக்கிறீங்க பிசாசுன உடனே முடிய விரிச்சு போட்டு ஜிப்பாவை கிழிச்சு போட்டு சுத்துவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. You should not think to say the devil ways, opening the ear and tearing the cloth and dancing like that. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். பிசாசுன உடனே முடிய விரிச்சிடுவாங்க. When we say about the devil, they will open the hand. இல்ல சட்டையை கிழிச்சுக்குவாங்க. Otherwise tear the shirt. ரொம்ப டீசென்ட்டான ஹைடெக் பிசாஸ்லாம் இருக்கு. The decent high-tech devils are there. கை தட்டும், It will clap, பாட்டு பாடும், sing, எல்லா வேலையும் செய்யும். it will do all works. ஆனா தான் வேலையும் கரெக்டா செய்யும். Then it will do its work automatically. சரி, பேதுரு ஒரு பிரதான ஆசாரியன், That பிரதான Peter, அப்போஸ்தலன். he was a prime apostle. அவன் தான் டாப், He was a top one. அவன் தான் ஃபர்ஸ்ட். He was first. இப்ப புதிய எருசலேம் கட்டுறாங்க. Now the new Jerusalem is being built. மூளைக்கல் இயேசு, Cornerstone Jesus. 12 அஸ்திபாரம். The 12 அந்த foundation. 12 அஸ்திபாரத்துல ஃபர்ஸ்ட் அஸ்திபாரம் அந்த கல்லு யாருதான்? The பேதுரு. first foundation stone, that is Peter. அந்த ஜீசஸ்ங்கிற மூளைக்கல்லோடு ஃபர்ஸ்ட் கல் வச்சது யாரு கல்லு தான்? அது அந்த பேர், அந்த கல்ல பேர் என்ன பேரு? 12 அப்போஸ்தலர் பெயர்கள். முதல் பேதுரு. Upon the cornerstone Jesus, out of the 12 foundation stone, first stone, that is the name of. ஒரு நாள் இயேசுட்ட பேசிட்டு கொண்டிருந்த பொழுது, One day when he was speaking with Jesus, அப்ப இயேசு தன்னுடைய மரணத்தை பத்தி பேசுறார். Jesus was speaking about his death. நான் எருசலேமுக்கு போவேன், I'm going to Jerusalem. மனுஷர் கையில் பிடிபடுவேன், I'll be caught in the hands of. அவங்க என்னை அடிப்பாங்க, They will smite me. என்னை சிலுவையில தொங்க விட்டுருவாங்க. They will make me to hand upon the cross. இப்படி சொன்ன உடனே இவனுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆயிடுச்சு. When it was said like that, he got much attention. யாரு மனுஷன் கையில நீங்க பிடிபடுவீங்களா? Whether you be caught in the hands of men, அவங்கள அடிச்சிருவாங்களா? whether they will beat you, அவங்கள சிலுவையில போட்டுருவாங்களா? whether they will make you to hang upon the cross. இதெல்லாம் நடக்காது ஐயா, This will not happen, master. நான் இருக்கிற வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டான். Till I live, there is no chance. அப்படி நடக்க கூடாது. என்ன எதையாவது மாத்தி மாத்தி செஞ்சு என்னது அபசகுணமாவே பேசிட்டு வரீங்கன்னா? This should not happen. You are speaking in the wrongly manner. He was saying like that. மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? So how it was for others? ரொம்ப கரிசனையா பேசுற மாதிரி, That's a piece of. ரொம்ப வைராக்கியமா இயேசுவுக்காக பேசுற மாதிரி, He was speaking in the zealous way. வெளியரங்கமா பார்த்தா இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கிற மாதிரி அவன் பேசுறான். Openly, as he was giving life for Jesus, he was speaking. மார்க் Mark 8ஆம் அதிகாரம் chapter 8, 33ஆம் வசனம். verse 33. அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து யாரை கொண்டார். பார்த்து? Looking home. இயேசு தன்னுடைய பாடுகளை பத்தி சொன்ன உடனே இவன் சொல்றான், அதுக்கு முந்தின வசனம், இந்த வார்த்தைகளை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். எப்படி யாரை கடிஞ்சு கொள்றா? Whom or to whom he is rebuking. யோசிச்சு பாருங்க. Think yourself. இயேசுவை தனியா கூட்டு போனா, இங்க வாங்க அப்படின்னா எல்லா சீடர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. தனியா கூட்டு போயிட்டு இதெல்லாம் நடக்காது, என்னத்துக்கு இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க? இவர் இன்னும் பெருசா யாரை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடிந்து கொண்டார் அப்படின்னு உடனே இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானேனாரு. 12 சீசன்ல ஆடி போயிட்டான். எப்படி முடி விரிச்சு போடாத ஒரு ஆவி யாருக்குள்ளே வந்து விட்டது? பேதுருவுக்குள் வந்து விட்டது. Inside Peter, the devil, not losing the hair, enter inside Peter. அதனாலதான் நான் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்லுவேன், ஆடுகிற ஆவியை துரத்தி விடலாம், ஆடாத ஆவி அவனையே ஆட வைக்கிறது. So that only வாழ்க்கையவே ஊழியத்தையே ஆட வைக்கிறது. it will make the ministry to dance. The dancing spirit we can cast them out. The spirit. இப்ப உனக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்கு? In you, which spirit is that? இயேசு சொன்னார், பேதுருவை நோக்கி அப்பாலே போ சாத்தானே. Looking Peter, Jesus said, "Get me behind Satan." அந்த பிசாசு எப்படி டெக்னிக்கலா உள்ள வந்தான்? How technically that spirit. இயேசுவுக்காக பரிந்து பேசுறது மாதிரி உள்ள வந்தான். Also he was interceding for Jesus. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? What Jesus நீ said, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், அப்பாலே போ சாத்தானே. you are not speaking the savor of our Lord. You are speaking about the man. இந்த வருஷத்துல எத்தனை விசை நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தாய்? In this year, how many times you thought not of the savor of the Lord? பிசாசுக்கு பேதுரு இடம் கொடுத்தான். Peter gave place to them. அதனாலதான் அவன் சபிக்கிறவனா மாறினான், So that only he became சத்தியம் பண்ணுகிறவனா மாறினான், as a searing one. அவன் மறுதலிக்கிறவனாய் மாறினான், He became the denying one. பட்டயத்தை எடுத்து வெட்டுகிறவனா மாறினான், He began to take the sword and மறுபடியும் விட்டு வந்த தொழிலுக்கு மீன் பிடிக்க போனான், again he went back to the left to the கெத்சமனையிலேயே தூங்கினான். நான் சொன்னேன், night I said he slept in the Gethsemane. கெத்சமனையிலேயே தூங்குறவன் தான் பேதுரு. Peter was a man sleeping in Gethsemane. காரணம் என்ன? What is the reason? பிசாசுக்கு இடம் கொடுத்தான். Given place to devil. நீங்க பிரதான ஆசாரியர்கள், ஊழியர்கள், பெரியவங்க, சின்னவங்க எல்லாம் கிடையாது. சான்ஸ் கிடைச்சா எல்லாருக்கும் வந்துருவா. Not the prime of the apostles or the first and the highest priest. When the chance it is given, he will enter inside.
தூத்துக்குடியில மில்லர்புரம் கிடைச்ச இடத்துல நேரத்துல When the Tuticorin, the place of the Milapuram, when they got சனிக்கிழமை எல்லாம் பிரதர்ஸ் நாங்க ஜெபிப்போம். Saturday, brothers, they used to pray in that place. அது வெறும் முள்ளுக்காடு, It is a thorn place, வெறும் முள்ளு. filled with the thorns. நான் தான் காஃபி போடுவேன். I used to prepare coffee, சக்கரை தூள் வாங்கிட்டு போய், taking the sugar, டீ தூள் வாங்கிட்டு போய், taking the teeth அங்க powder, பக்கத்துல கிடக்கிற முள்ளெல்லாம் எடுத்து கொளுத்தி அவ்வளவு வரைக்கும் ஜெபம் முடிஞ்ச உடனே நாங்க தான் என்ன செய்யணும், டீ கொடுப்போம். taking the sticks over there. We have to prepare the tea and serve them. ஃபுல்லா காம்பவுண்ட் ஃபுல்லா முள்ளு தான். In the whole compound of the thorn tree, ஒரு சின்ன கேட் இருக்கும். there will be a small gate. நல்லா ஜெபிக்கும் போது திடீர்னு கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு டாக்டர் அடிக்கடி வருவார். Often one doctor used to come there whenever we pray there. அவரும் கொஞ்ச நேரத்துல உட்கார்ந்து போவார். He also sit for a while and go. ஒரு நாள் ஜெபம் முடிஞ்சிருச்சு. One day the prayer was ended. அவர் வந்துட்டாரு. He came. அவர் வரும்போது அவர் நாயும் சேர்ந்து வந்துருச்சு. When he came there along with him, his dog also came. அவர் முடிஞ்ச உடனே கேக்குறாரு, After that finishing that, ஐயா he asked, விசுவாசிக்குள்ள பிசாசு வருமா? whether devil will enter inside. அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள பிசாசு வருமா? In the anointed one, whether devil will இவன் enter. தான் தேவனுடைய ஆலயமா மாறிட்டானே. He became the temple of God. இப்படி எல்லாம் கேட்டு கேட்டு அவர்ட்ட டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தான். By asking like that, he gave the tension. அவர் சொன்னாரு, He said, வரும் அப்படின்னாரு. it will come. அது எப்படி வரும்? How it will come? வீடு திறந்து இப்ப ஃபைத்தம் திறந்து இருந்துச்சு, அந்த முள்ளு அந்த கேட் திறந்து இருந்துச்சா? Whether the gate of the faith of it is open. நீ டாக்டர் உள்ள வந்துட்டியா? Whether doctor you have entered inside. திறந்ததுனால யாரு கூட வந்துட்டா? When it is open, who came with you? உன் நாயும் கூட வந்துருச்சு. Your dog also came along. இதேதான். This is கதவு திறந்திருந்தா எவனுக்குள்ளயும் யாரு வருவா? பிசாசு வருவான். இடம் கொடுத்தியா அவன் பாட்டுக்குள்ள when வருவான். the door is open. If you given the place, devil will automatically enter inside you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. பேதுரு பிசாசுக்கு இடம் கொடுத்தான். Peter gave place to devil. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. Don't give place to devil. அடுத்து யூதாஸை பத்தி பார்க்கும்போது When we see about Judas, அது அவனை ஒண்ணுமில்லாமே ஆக்கிடுச்சு. it made him to become null. அவன் ராபோஜனம் எடுப்பான். He used to take the communion. ராபோஜனம் எடுத்தா நித்திய ஜீவன் தானே உள்ள வரணும். ஆனா அவனுக்குள்ள வந்தது யாரு? பிசாசு. When you are taking the communion, the eternal life should enter, but whom entered him, that is the devil. லூக்கா 22 Luke 22, 3ஆம் வசனம். verse 3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் புகுந்தான். Satan entered. ஊழியக்காரன் Servant of God. கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வந்தவன் He came for the ministry for Lord. உள்ள புகுந்தது யாரு? Who entered inside? யாரு? Who? சாத்தான். Satan. யோவான் John 13 13, 27. 27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். எப்படி எந்த துணிக்கை? ராபோஜன துணிக்கை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். எப்படி? ஒரு ஊழியக்காரன் 3 வருஷம் ஊழியத்துல இருக்கிறான். இவர் தான் அங்க கேஷியர், இல்லாட்ட பொருளாளர்னு சொல்லலாமா, ட்ரெஷரர்னு சொல்லலாமா? சொல்லுங்க. He was the treasurer. He was the Cashier. 3 years. He was a cashier. நீங்க பாத்திருக்கீங்களா? யூதாஸை பார்த்தவங்க எல்லாம் கை வைத்துங்க. Those who have seen Judas, lift your hands up. சிஎஸ்ஐ காரங்க வீட்டுக்கு போங்க. Go to CSI's house. ராபோஜன் எடுக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். There will be the last supper. ஒரு டேபிள்ல இயேசு உட்கார்ந்து இருப்ப, டேபிளுக்கு முன்னால இயேசு இருக்கிற மாதிரியும் 12 சீடர்களும் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். In a table, Jesus used to sit in a chair. 12 disciples along with him. அப்ப நான் ஒரு நாள் இந்த வீட்டை இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, இதுல யூதாஸை கண்டுபிடிங்க அப்படின்னா. எனக்கு பக்குனுச்சு. என்னடா இது, நம்ம என்ன கூடவா இருந்தோம், யூதாஸை டப்புன்னு கண்டுபிடிங்கிறான். When I was watching that picture, one of the house members said, find out who is that Judas. 12 பேர் இருக்கிறான். என்னை பார்த்தா 12 பார்ட்டி இருக்குதுங்க. When we count that, 12 members are there. ஆனா அது யூதாஸை கண்டுபிடிங்கிறான். In that, find out Judas. எனக்கு குழம்பி போச்சு. I was confused. கடைசியில் பார்த்தா பையன் பார்ட்டி கிட்ட தான் இருக்கிறாரு, எதை பிடிச்சிட்டே இருக்கிறாரு. நீங்க பாருங்க அந்த படத்தை, சிஎஸ்ஐ படத்தை போய் கையில எதை வச்சிருப்பான்? பைபிளா? நல்ல ஆளுங்க. கையில என்ன இருக்கு? பணப்பைய கையிலேயே வச்சிருப்பாங்க. அவன் He used to carry the cash bag in the hand. நம்ம ஆளுங்களும் பாருங்க, இப்ப பாருங்க, பைபிளும் ஒரு பக்கத்துல இருக்கும், பேக்கும் பக்கத்திலேயே இருக்கும். கூட அது யாராவது கேட்டா பேக்குள்ள தான் இருக்கு பிரச்சனை. If you used to keep the Bible in the bag, if you take the bag, there is a shout. அவன் ராபோஜன் எடுக்கும் போதும் எதை பிடிச்சிட்டு தான் நிக்கிறான்? At the time of the communion, catching what is staying there. கையில இதுதான் இருக்கு. In hand, what is that? அவனுக்கு பணம் தான். Money. நம்ம எல்லாம் வாக்குத்தத்தமோ, அவனுக்கு பணம் தான். என்னது வாக்குத்தத்தம்? We used to say the promise word, that a promise word for him, that is money. பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தா என்ன நடக்கும்? If
If we give place to devil, what will happen? கொஞ்ச நாள்ல உன்னைய பிசாசா மாத்தும். Within short while, it will make you also as a devil. யோவான் John 6ஆம் அதிகாரம் chapter 6 70ஆம் வசனம். verse 70. யோவான் 6:70. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். எப்படி இருக்கும்? See how it will be. 12 பேர்ல நான் தெரிந்து கொண்டேன் இல்லையா? அந்த 12 பேர்ல ஒருத்தன் யாரு? பேர் இல்ல, யூதாஸ்னு பேர்லாம் போயிடுச்சு. இப்ப யாருன்னு சொல்றாரு? பிசாசுன்னு சொல்றாரு. Have not the chosen 12, one of you it is a devil. He is not saying that Judas, but saying devil. இத்தனை வருஷம் நீ ஊழியம் செஞ்சுட்டு கடைசியில பிசாசா மாறினா என்ன பிரயோஜனம்? After doing the ministry for these many years, when you become the devil, what is the use? இத்தனை வருஷம் நீ சத்தியத்துல ஓடி இருக்கிற. You have ran in the faith for these many years. இப்ப உள்ள பூந்து அது உன்னை பிசாசா மாத்துது. Now it is enter inside you and make you also devil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது Next we see, பிசாசுக்கு இடம் கொடுத்த அடுத்த ஆள் யார்? if we give, who gave the place of அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் Acts of Apostles chapter 5 3ஆம் வசனம். verse 3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இங்க புருஷன் மனைவியும் ஜாடிக்கு ஏத்த மூடி ரெண்டுமே Here wife and husband, they were the ரெண்டுமே திருட்டு பாட்டி தான். both were the thieves. காணிக்கை கொடுக்கறதுக்கும் ரெண்டு பேருக்கும் ஆசை. அத கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைங்கிற மாதிரி காணிக்கையும் கொடுக்கணும், அதே நேரத்துல ஃபுல்லா ஒழுங்காவும் கொடுத்துடக்கூடாது. They have the desire to give the offering. They have to give the offering, but they should not give it in the full way. இன்னைக்கு ஒரு சிலர்லாம் அப்படித்தான், காணிக்கை கொடுக்கணும்னு ஆசை இருக்கும், கொடுக்கும்போது இவ்வளவு கொடுக்கணுமான்னு யோசிப்பான். பயங்கரமான ஆளுங்க நம்ம ஆளுங்க. Few they used to have the desire to give the offering, but they used to think whether we have to give this much. இப்ப நம்ம ஜனங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. It is a problem for our people. பிரச்சனை உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது அவன் பாட்டுக்கு தேர்தல் வாக்குறுதி மாதிரி நான் அதை கொடுத்துறேன் இதை கொடுத்துட்றாங்கிறான். முடிஞ்ச உடனே கப்புன்னு ஆஃப் ஆயிடனே கத்தர் செஞ்ச உடனே இவ்வளவு கொடுக்கணுமா? When the problem it is in the peak, they used to say in that highway, when it was time to give, whether you have to give this much. அனனியா செப்பீராள் Ananias and Sapphira. சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து பேசினாங்க. வித்து கொடுக்கணும்னு சொல்றாங்க, கரெக்ட், வித்தரலாம். ஒரு வேளை பிற்காலத்துக்கு நமக்கு தேவையில்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட்டு, நீ என்ன சொல்ற? ஒரு 2 லட்சம் எடுத்து வச்சிடலாம். சரி, நீ சொல்ல மாட்டேங்க, நீ சொல்ல மாட்டேன், நான் எப்படி ஒன்னையும் விட்டு சொல்லுவேன்? ரெண்டு பேரும் பயங்கரமான டைஅப்ல ஆயிட்டாங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து போனா மூஞ்சி கிஞ்ச பார்த்து பேதுரு கண்டுபிடிச்சிருவானே. இவர் சொல்றாரு, நீ உன் மூஞ்சி கண்டுபிடிச்சிருவாரு, நான் ஃபர்ஸ்ட் போறேன் டீம் உள்ளவர். He came first. If we both together, if we go, he will find we by your face. எப்படி? அனனியா வந்துட்டான். Ananias came. வந்த உடனே ஒரு 2 நிமிஷத்துல சாப்டர் க்ளோஸ் பண்ணி விட்டார். யாரு? ஆலய காலி பண்ணி விட்டான். When he came, within 2 minutes, he closed his chapter. ஒரு சிலருக்குலாம் அப்படி நடக்குது. For few, it is happening like that. நான் அதெல்லாம் கேள்விப்பட்டு பயந்து போயிருக்கேன். I feared about that and I was so feared. ஒரு சிலருக்குலாம் ஸ்பாட் ஃபைன் சொல்லுவாங்க பாருங்க. போலீஸ் பிடிப்பான், பிடிச்ச உடனே என்ன செய்வான்? கோர்ட்ல கட்டுன்னு சொல்ல மாட்டான், ஸ்பாட் ஃபைன். இப்ப கட்டுனா வண்டி எடுத்துட்டு போ, இல்லைன்னா நிப்பாட்டுமோ. The police, when they caught any vehicle, they used to put the spot of fine. நான் கோர்ட்ல கட்டுவேன் அப்படி மாய்வேன். He will say, I will pay it in the court. சென்னையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. There is a problem in Chennai. அவன் பிடிப்பான், He will catch. இவன் நான் கோர்ட்ல கட்டுவேன் சட்டம் பேசுவான். He will speak the law. I will pay it in the court. கோர்ட்ல கட்டுவே? Where will you pay in court? அண்ணா நிக்கிறது பாரு, மொபைல் கோர்ட்டுமா. அங்க ஒரு பஸ் நிக்கும், அதுக்குள்ள யாரு இருப்பா? ஜட்ஜி இருப்பாரு, எல்லாமே இருக்கும். மொபைல் கோர்ட்டுன்னு அங்கேயே நிக்கும். கோர்ட்ல என்ன கட்டுறன்னு வாய் பேசின, போ அங்க போய் கட்டு அப்படிமா. அங்க உள்ள போனா, நீ வண்டியில இன்சூரன்ஸ் இல்லாம வந்தியா? ஆமா, 1500 ரூபாய் கட்டிட்டு வண்டியை போட்டு அங்க உள்ள உட்கார வச்சிருவோம். There is with a mobile court over there. We are asking for the court. Go there. That bus it is a mobile court, and you pay that. If you are not having the insurance, then there is a fine for that. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு வந்துட்டாங்க தெளிவா. Both are spoken together clearly. They came there. என்றைக்கு நீ சாத்தானுக்கு இடம் கொடுக்கறியோ அன்னைக்கு உன் ஓட்டத்தினுடைய முடிவு வருது, நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். When you give place to the Satan, that day it is a clear thing. You are finishing. சாத்தானுக்கு இடம் கொடுத்து அப்போஸ்தலன் முன்னால வந்து நின்னா, போய் சொன்னா, அங்கேயே ரெண்டு பேரும் செத்தாச்சு. Giving place to the devil, you both came there itself both died. இந்த பிசாசு ஆடுச்சா? Whether that is spirit dance, சண்டை போட்டுச்சா? whether fought, கெட்ட வார்த்தை பேசிச்சா? whether spoke and விபச்சாரம் பண்ணிச்சா? whether did the fornication, ஒரு தப்பும் பண்ணல, did not do any mistake. பொய் சொன்னதுதான், Only saying lie. காணிக்கை எடுத்து ஒளிச்சு வச்சதுதான். Hidden the offering. இதுதான் பிரச்சனை. It
It is a problem. பாருங்க இன்னைக்கு பாருங்க ரெண்டு பேருமே இல்ல. Today if you see, both are not there. அதான் பிசாசுக்கு இடம் கொடுத்து சாத்தான் உன் இருதயத்தை நிரப்ப நீ இடம் கொடுத்தது என்ன? Why he gave to the place to the Satan to fill your heart? இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? Today how many of us are like that? பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் பிசாசு போராட்டம் இருக்குங்க. For the great persons they have the troubles of the devil. உலகத்துல சொல்லுவான் வீட்டுக்கு வீடு என்ன இருக்கு? வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு சொல்லுவான். In the world they used to say every house has a door. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். You have to understand one thing. உன்னுடைய அழைப்புக்கு ஏத்த போராட்டம் நிச்சயம் இருக்கும். There will be the struggle according to your calling. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்குன்னா அதுக்குரிய போராட்டம் இருக்கும். If there is a promise given you to you. உனக்கு ஒரு தரிசனம் இருக்குன்னா அதுக்கு போராட்டம் இருக்கும். If you have the vision there will be the struggle. உனக்கு ஒரு நல்ல அபிஷேகம் இருக்குன்னா அதுக்கு போராட்டம் இருக்கும். If you are having the good anointing there will be a struggle. அதை நீங்க சரியான விதத்துல கிரகிச்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. You have to observe that in the right manner. It is your duty. பவுலை நீங்க படிச்சு பாருங்களேன். Read about Paul. பிசாசு போராட்டம் அவனுக்கு பயங்கரமா இருந்துச்சு. There was a great struggle of the devil. பிசாசு பிடிச்சு அவன் ஆடல. He not possessed the devil. ஆனா சாத்தான் அவனை குட்டிக்கிட்டே இருந்தான். But Satan was pricking him. 2 கொரிந்தியர் 2 Corinthians 12ஆம் அதிகாரம் chapter 12 7ஆம் வசனம். verse 7. 2 கொரிந்தியர் அல்லேலூயா. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இவர் யாரு? Who is அப்போது இருந்த ஊழியர்கள்ல இவன் தான் பிரதானமானவன். among the apostles? He was a prime one. அவன் சொல்றான் மகா பிரதான அப்போஸ்தலன் நான் கொஞ்சம் கூட குறைஞ்சவன் இல்லைன்னு சொல்றான். I am not lesser than the high priest. ஆனா ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு. But the thorn is pricking him. அவன் சொல்றான் சாத்தான் என்னை குட்டும் அவனுடைய தூதன் என்னை குட்டிக்கிட்டே இருக்கிறான். That angel of the Satan it is pricking me. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Verse 18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொருதரும் மனதாயிருந்தும் பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானு எங்களை தடை பண்ணினான். சாத்தான் உன்னை தடை பண்றான். Satan is hindering you. ஒரு பவுலுக்கே இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கு. For us, Paul also having this struggle. நீங்க நினைக்க கூடாது எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனைன்னு. You should not think I have the problem. ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்கு. Enquire everyone has every separated design. ஒரு விசுவாசியோட ஊமா ஆவி போராடுது, ஒண்ணுல குருடு ஆவி பேசுது, ஒன்னு சப்பானி ஆவி பேசுது, ஒவ்வொரு ஆவி உள்ள போராடுது. Every spirit is entering inside and struggling with them. தண்டையார்பேட்டில் ஒரு ஆவியை துரத்தினாரு பாஸ்டர் சாலமன், பரலச்சி சாலமன். Pastor Parlachi Solomon cast out the devil in the ஏய் உன் பேர் என்ன? What is your name? என் பேர் அசுத்தம். My name is இல்ல நான் அதை கேட்கல, நீ என்ன பண்றங்கறத கேட்கல, உன் பெயர் என்ன அதான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு. not asking your name. அசுத்தம்னு பிசாசு இருக்கான்னு இவர் கேட்டார். He is asking whether the devil in the name of uncleanness. நீ இவளை கேளு எத்தனை நாள் ஆச்சு குளிச்சுன்னு கேளுங்க. Ask her for how many days she taken that. துணிட வச்சு எத்தனை நாள்னு கேளு. You ask her for how many days it is passed out. அவ இருக்கிற வீட போய் பாரு. Go and see the house where she is. நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். I am doing that. இந்த ஆவி உங்க வீட்டுல எப்படி ஆள்லாம் இருக்கான்னு பாருங்க. குளிக்காம ட்ரெஸ் துவைக்காம வீடை பெருக்காம வீட்டை சுத்தம் பண்ணாம இருந்துச்சுன்னா நீங்க நினைக்கிறது அவங்க முடியலன்னு நினைக்காத. One of the evil spirit. See in your house among your members that are not washing, not taking bath, not cleaning the house. There is a spirit it is inside you. பிசாசுக்கு இந்த வருஷம் எத்தனை பேர் இடம் கொடுத்தீங்க? How many of you given place to the devil in this year? மார்க் எழுதின சுவிசேஷம் The Gospel of Mark 4ஆம் அதிகாரம் chapter 4 15ஆம் வசனம். verse 15. சபையில 4 கூட்டம் இருக்கிறது. In church of 4 groups. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன்ல. I am preaching here. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன். I am preaching now. இந்த பிரசங்கத்துல நான் விதைக்கிறேன். In this preaching I am sowing the seed. இப்ப 4 கூட்டம் இங்க உட்கார்ந்திருக்கு. Here the 4 groups are sitting. சொல்லுங்க. ஒரு கூட்டம் தூங்குகிறது. One group is sleeping. ஒரு கூட்டம் சிரிக்கிறது. One group laughs. ஒரு கூட்டம் பக்கத்தில் பேசிக் கொள்கிறது. One group speak with a side by. ஒரு கூட்டம் ரொம்ப கவனமாக இருக்கிறது. அப்படியா? One group it is watchful. 4 கூட்டம் சொல்லுங்க. 4 groups. விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். The sower went to சில விதைகள் எங்க விழுந்துருச்சு? few seeds of வழியில விழுந்துருச்சு. in the roadside. சில விதைகள் முள்ளுக்குள்ள போய் விழுந்துருச்சு. Some seed fell upon. சில விதைகள் கற்பாறையில போய் விழுந்துருச்சு. Some of the seeds fell upon. சில விதைகள் நல்ல நிலத்தில போய் விழுந்துருச்சு. Few seeds fell upon the good ground. இப்ப நேத்து நைட்டு திடீர்னு நாளை காலையில பிரசங்கம். சரி ரைட் ஓகே என்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்ச உடனே புதுசா ஏதாவது சொல்லித்தாங்க ஆண்டவரே, பழசு ரொம்ப இருக்கு, புதுசா ஏதாவது சொல்லுங்களேன். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படின்னாரு.
நான் இது ஏற்கனவே வேற டிசைன்ல பேசியிருக்கேனே, நான் வேற ஒரு டிசைன்ல இன்னைக்கு சொல்லித்தாருன்ட்டு நைட்டு கிளியர் பண்ணாரு. நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது நீ முள்ளா இருந்தா, வழியாக இருந்தா, பாறையா இருந்தா நான் என்ன பண்றது? When I was speaking, if you are the wayside, if you are the thorn, if you are a rock, what I can do? நீ நல்ல நிலமா இருந்தா நான் போடுறதெல்லாம் அப்படி 100க்கு 100 டக்குன்னு பலன் கொடுக்கும். If you are the good ground, whatever I'm sowing, you will give the 100 good of fruit. ஆனா நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் கேட்பீங்க. But you will hear that in an interesting way. ஆனா மார்க் 4:15 In Mark 4:15, வழியருகே விதைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை பத்தி பைபிள் சொல்லுகிறது. about the one group, the seed was sown in the wayside. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். வசனத்தை கேட்டு நீ பிரசங்கம் முடிச்சு சாப்பிட்டு வெளியே போறதுக்குள்ள எதை எடுத்தாச்சு? உள்ள போட்ட வசனத்தை இவன் தூக்கிட்டு இப்படி சந்து வெளியே போயிடுறான். நீ எப்படி இருந்துச்சு பிரசங்கம்? நல்லா இருந்துச்சு, பெரிய பஸ்ட் தான் பண்ணாரு, சாம்பார் நல்லா இருந்துச்சு, உப்பு தான் கம்மியா இருந்துச்சு, எனக்கு ஒன்று சொல்லிட்டு நீ பட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவ. வசனம் என்ன ஆச்சு? என்ன பிரசங்கம்? நாளைக்கு கேட்கல. இன்னைக்கு சாயங்காலம் போய் துறப்பாசம் என்ன பிரசங்கம் பண்ணாரு? இரு நான் கேட்டு சொல்றேன். யார் எடுத்துட்டு போயிட்டா? இன்னொரு ஆள் எடுத்துட்டு போயிட்டான். நீ இடம் கொடுத்துட்டு அவன் எடுத்துட்டு அவன் போயிட்டான், வசனத்தை தூக்கிட்டு அவன் போயிட்டான். இவன் எதை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்? நான் தைரிய பார்த்து சொல்லுகிறேன், இல்லை யார் இடத்துல கேட்டு சொல்லுகிறேன். அப்படிமா மைண்ட்லயே என்ன செய்யாது அது. திரும்பி வாசிங்க அந்த வசனம். யார்கிட்ட பைபிள் இருந்தா எல்லாரும் பாருங்க பாப்போம். மார்க் 4:15 வாசிங்க. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். முடிஞ்சு போச்சா? சாத்தான் எடுத்துட்டு போயிட்டானா? இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். These are they by the wayside. ஒரு பிரசங்கம் கேட்டினா அதுக்கு உன்னை சரண்டர் பண்ணணும். If you hear the sermon, you have to surrender. உன்னால முடியலனாலும் கிருபை கேட்கணும். If you are not able to do that, you have to ask for the grace. அதை ட்ரை பண்ணணும். You have to try that. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நடக்கும். If you try, it will happen. முயற்சி திருவினை ஆக்கும். The trial will make it to. நீ முயற்சி எடுக்கணும். கடவுள் உனக்கு அதை வினையாக்குவார், செயல்படுத்தி காண்பிப்பார். If you have to take your trial, the God will make it to prosper. நீங்க பாருங்க, உலகத்துல சாதனையாளர்களை பாருங்களேன். See in the world those are doing the great things. எப்படிப்பட்ட சாதனையாளர்லாம் இருக்காங்க? There are the various kinds of the champions stand in the world. நம்ம பிள்ளைகளை கேளுங்க, 2 வசனம் சொல்றதுக்கு ஈனாலும். If we ask our children to say 2 words, they used to cry. 3 வயசு பொண்ணுட்ட 180 நாடுடைய கொடிய அடையாளம் சொல்லுது, நாடு பேர் சொல்லுதுங்க. 3 வயசு பொண்ணு குழந்தை 180 நாடுகளுடைய அந்த கொடியை காட்டினா இந்த நாடு, இந்த கொடியை காட்டினா அந்த நாடு, கரெக்டா 180 நாடுக்கு சொல்லுது. நம்ம பிள்ளைகளை சொல்லுங்க 3 வசனம் சொல்றதுக்குள்ள கத்தர் 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 எப்படிமா எங்க 7 வயசுல. There are 3 years old when we show the flag of 184 nations, she used to say the correct thing. If we ask our children to say 3 words, சரளமா உலகத்துல உலகத்தின் பிள்ளைகள் ஞானிகளாக மாறி இருக்கிறார். fluently the worldly children, they have become the wise one. அவங்க உலகத்துல பெரிய ஞானிகள். In the world they are great wise. நம்ம பிள்ளைங்க அதை விட ஞானிகளா இருக்கணும். Our children, they should be wiser than them. வசனத்தை எடுத்துட்டா பிசாசு உன்னை தட்டிட்டான் அர்த்தம். When you taken the words that the devil is smitten you. 1 யோவான்ல 4ல என்ன சொல்லி இருக்கு? 1 John 4 what it say? வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். I write unto the younger man, as you overcome the wicked one, as you have the word of God in you, I write unto you. அந்த தேவ வசனம் நிலைச்சிருந்தா, If the word of God abide in you, உனக்குள்ள போராட்டம் வரும் பொழுது நீ சொல்லுவ, நான் தேவனுக்கு பயந்தவன். when the struggles come, you will say, I am one fearing God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. முதல் பிசாசுக்கு இடம் கொடுத்த ஆள் யாரு? Who gave place to the devil first? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாரு? We all know who. சிஸ்டர் ஏவாள். Sister Eve. எப்படி சொல்லலாம்? அது வேற எப்படி சொல்றது? மதர் ஏவாள்னு சொல்றதா? Can we say Mother Eve? அப்ப மதர் ஆகலவா? That time she did not become. காயின் எல்லாம் பிறக்கல, ஆபேல் பிறக்கல, அதனால சிஸ்டர்னே சொல்லலாம். Cain and Abel, they were not born to her. We can say her a sister. அவ எப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்தா? How she gave place to ரொம்ப சிம்பிளா தட்டிட்டாங்க. So very simply smitten her. பேசியே கவுத்திட்டான். Why the speeches made her to sin? தேவன் உங்களோட பேசுகிறாரா? Whether God is speaking with you. அவர் என்ன சொன்னாரு? What he said. இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு ஏதாவது சொன்னாரா? Whether he said you should not eat that fruit. புசிக்க நாள்ல ஏதாவது ஆகும்னு சொன்னாரா? On the day eating that, whether you will happen anything. இப்படி லைட்டா பேசிட்டே இருக்கா. Lightly he was
பேசி 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 கடைசியில் எங்க வந்து நின்னுடுச்சு? After நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் யாரா மாறிடுவீங்க? on the தேவனை போல மாறிவிடுவீங்க. day eating that of fruit, you will become gods. இதை கேட்ட உடனே அவளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு. After by hearing that, it got interested her and to become now. ஆதி மேன்மையை அவள் இழந்து போனாள். She lost the first estate. இதான் இன்றைய நிலவரம். It is today's nature. பிசாசு பேசுறதுக்கு இடம் கொடுக்காத, தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடு. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். Don't hearken unto the voice of the devil. My sheep will give heed to my voice. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். In this matter, child of God should be much watchful. யார் பேசுறா? Who is speaking? அதை நீ கேட்கணும். You have to ask. நீங்க பாருங்க, You see, மனோவாவுடைய மனைவியின் இடத்துல தேவதூதன் பேசுறான். உடனே போய் யார்கிட்ட சொல்றா? புருஷன் சொன்னா. இவ போய் ஏவாள்கிட்ட ஆதாம்கிட்ட சொல்லியிருந்தா யாரை துரத்தி விட்டுருப்பான்? சர்ப்பத்தை துரத்திருப்பான். சொல்லல. இவ நேரம் போய் யார்கிட்ட பேசுறா? அவன்கிட்ட பேசி பேசி கவுந்தது. ஆனா சிம்சோனுடைய அம்மா போய் புருஷன் சொன்னா. புருஷன் வந்து அதை கிளியர் பண்ணான். அன்னைக்கு ஜெயம் கிடைத்தது. the mother of Samson, wife of Manoah, after speaking with the angel, she went and told the matter to the எப்ப நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கறியோ உனக்கு மகிமை போயிடும். when you give place to devil, your glory will go away. தேவனை பார்க்கிற அந்த தன்மை உன்னை விட்டு போயிடும். The nature of seeing the Lord, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீ நிர்வாணியாய் மாறி போவாய். you will become naked in the spiritual life. இதுதான் உண்மை. It is true. தேவனுடைய தோட்டத்திலே இருக்க முடியாது. You cannot stay in the God of God. பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா சபையில கூட உன்னை இருக்க விட மாட்டான், தூக்கிடுவான். If you give place to the devil, he will not allow you to stay in the church. He will take you out. 1 சாமுவேல் 1 Samuel 16 அதிகாரம் chapter 16 14 நீங்க பார்க்கும் பொழுது 14. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்குள்ள பிசாசு உள்ள வருது. In the anointed Saul, the devil entered inside. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. எப்படி ஒரு ஆவி உள்ள வந்து அவனை போட்டு கலங்க அடிக்குது. The spirit entered him and troubled him. அபிஷேகம் பெற்றவன், He was anointed. முதல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், He was the one anointed for. ஒரு பெரிய கிருபை பெற்றவன். He got a great அவனை கொண்டுதான் ராஜான்னு சொன்னா இஸ்ரவேல்ல ஃபர்ஸ்ட் ராஜா அவன்தான். to say the king in Israel, that is he. ஆனா நடந்தது என்ன? But what happened? பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சு. Gave place to devil. மத்தவங்கள பார்த்தா பொறாம, By seeing others get envy. அவனுக்கு அதை செஞ்சிட்டாங்க, They did the எனக்கு இதை செஞ்சிட்டாங்க, They have did this one. என்னைய சபையில அப்படி செஞ்சிட்டாங்க, They did in the church about me. அவனை செஞ்சிட்டாங்க. He did இப்ப the. எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனை. Today there is a problem like this. எனக்கு 2ஆம் கிளாஸ் கொடுத்தாங்க, Gave the second அவனுக்கு standard. 10ஆம் கிளாஸ் கொடுத்துட்டாங்க. Gave the 10th standard. நான் காலேஜ் நடத்தினா காலேஜாவது கொடுப்பேன். If I conduct the college, I can give the college. இன்னைக்கு அநேகருக்கு போஸ்டிங் கிடைக்கல. Today many are not getting the posting. அவனுக்கு சமையல் பண்ற ஊழியம் கொடுத்திருக்கு, Given the ministry of cooking. அவனுக்கு பந்தி பரிமாறுற ஊழியம் கொடுத்திருக்கு, Given the ministry of serving. அவனை கொண்டு வந்து முன்னால உட்கார வச்சுட்டாங்க. Brought them and made him to. இப்படித்தான் போட்டிகளும் பொறாமைகளும். Like that a competition and the envy. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு தூக்கமே இல்லாம போயிடுச்சுங்க. By hearing the word, the Saul was slaying 10,000 and David 10,000. என்னைக்கு அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க. சவுலை விட்டு கிருபை விலகி போனது. On the day he gave place to devil, the grace departed. பிசாசுக்கு இடம் கொடுத்தேன்னா கிருபை உன்னை விட்டு போயிடுச்சுனார். If you give place to devil, your grace departed from you. It is a meaning. 1 நாளாகமம் 1 Chronicles 21ஆம் அதிகாரம் chapter 21 முதலாம் வசனம். 1st verse. 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. Hath moved him. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், 2வது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். David was the secondly anointed one. அவன் 2வது ராஜா. He was the second king. ஆனா நடந்தது என்ன? But what happened? அவனுக்கு சாத்தான் வந்து உள்ள தோன்றான், பேசுறான். The Satan came inside him and speaking. ஜனத்தை என்ன, Count the பிரமாணத்தை மீறு, transgress the law. இப்படி எல்லாம் பேசும்பொழுது நம்ம இடம் கொடுக்கிறோம். When he is speaking like that, we give place. ஒரு நாள் தானே, Only one day. 2 நாள் தானே, Only 2 days. இது யாரும் பார்க்கலல்ல. No one is watching. நான் சென்னையில இருக்கும்போது When I was in Chennai, நம்ம விசுவாசியுடைய தங்கச்சிக்கு ஆந்திரால கல்யாணம். the younger sister of a believer, there was a marriage conducted in Andhra. அங்க போயாச்சு. Went there. இவங்க நகை போட மாட்டாங்க எத்தனையோ வருஷம். For years together, they never used to be at the church. கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. Marriage also over. ஆல்பத்துக்கு போட்டோ எடுக்கிறாங்க. They are taking the photos for the album. எடுக்கும்போது When they were taking இது photos, ஒண்ணுதான் அந்த வீட்டுல ரட்சிக்கப்பட்டது. only she was saved in that family. எல்லாரும் சேர்ந்து Joining together. உங்க பாஸ்டர் பிரதர்லாம் தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க, நீ ஆந்திரால தானே இருக்கிற,
நீ நகை போட வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் எங்களோட போட்டோவுக்காக இதை மட்டும் போடு, நகையை மட்டும் போடு, ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வைன்னு சொல்றாங்க. Your pastors and brothers there in Tamil Nadu, here the Holy Sir, only for taking photo, you wear the jewel they say. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. We will not be knowing anything. ரொம்ப கம்பல் பண்ண உடனே புருஷனும் அவரு விசுவாசிட்டான், அவருக்கும் இவ்வளவு நகை போட்டு பார்க்கணும்னு ஆசை, அதனால போடு போடு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம ஒண்ணு போடவே போறது இல்லையே, கள்ளத்தீர்வோம் இல்லையா, போடுன்னு சொல்லி போட வச்சாச்சு. We are not continuously wearing the jewels, we will remove that, saying like that, we have got to wear that. போட்டாச்சு, கலத்தியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. She wore and removed that, came to house. வந்ததுல இருந்து பாட்டி எலும்பு மடங்கு படுத்து படுக்கவே படுத்துருச்சு. From her coming, she is not able to get up, she was in the bed. கோர்ட்டுக்கு வர முடியல, சிக்கு சீரியஸ். கேட்டா அது தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவளுக்கு சுகம் இல்ல. ஐயா பேசுறாரு, Could not go to the church from that marriage. The sister, she is laid bed because of சரி sickness. முடிஞ்சு போய் பார்த்தா, After finishing, when we went there and saw, என்ன திடீர்னு ஊருக்கு போயிட்டு, உங்க ஊர் தானே, சொந்த ஊர் தானே போனீங்க, ஏன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா, பாஸ்டர் பிரதர் என்னை மன்னிச்சிடு பிரதர், நான் அங்க போய் இப்படி பண்ணிட்டேன், அதனாலதான் இப்படி வந்துருச்சு. you went to your own village. உன் பிரதிஷ்டை எப்போ உடைக்கிறியோ, எப்போ நீ பிரமாணத்தை மீறுறியோ, பிரமாணத்தை மீறுவது பாவம். Transgressing the law, it is a sin. நமக்கு ஒரு விசுவாசி இருந்தார், There was a believer for us. BSF கமாண்டர், He was a commander of BSF. பெரிய ஆளு. Great man. அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டு நம்ம சபையில வந்து சேர்ந்துட்டார். He came and joined with our church. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பிரயோஜனமான ஆளு. Very good man. He was much useful. திடீர்னு மஞ்சக்காமலை வந்துருச்சு. Suddenly he got the sickness. நான் போய் ஜெபிக்க போனேன். I went and prayed for him. முழங்கால் போட்டாரு. He was knelt down. முதல்ல என்னை மன்னிச்சிருங்க. First forgive me, he said. என்ன? What I asked. நான் வந்து எப்ப ரட்சிக்கப்பட்டனோ அப்பவுமே நான் என்ன செஞ்சிட்டேன், தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். On the day he was saved, stopped drinking the liquor. But இப்ப லாஸ்ட் வீக் எங்க பிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ண பெரிய பழைய கமாண்டர்ஸ் அவ்வளவு பேரும் எங்க வந்தாங்க, கெட்டுக்கோதர் மாதிரி சென்னைக்கு வந்துட்டாங்க. All the old commanders, for those who served with me, came to Chennai. There was நான் தான் அந்த பார்ட்டியை ஏற்பாடு பண்ணேன். I arranged that party. எல்லாம் முடிஞ்சது. Everything over. சும்மா எங்களோட கம்பெனி கூடன்னு சொன்னா, ஒரு பெக்கு தான் அடிச்சேன், அது பெக்குள்ள எது வந்துருச்சு, மஞ்ச காமாலை வந்து விட்டது. For the company, they compelled me to drink one beck. I drank one beck. By that, jaundice entered in me. கர்த்தர் என்னை அடிக்கிறார், நான் ஏத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன். God is fighting me. I accept. ஒன்னு நிலவரம் என்ன? What God is your state? எத்தனை நேரம் தாவீதை போல பிரமாணத்தை மீறி தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக நீ இடம் கொடுத்தாய்? How many times like David transgressed the law and gave place to? நீ ஒருவேளை பரிசுத்தவானாவே இருக்கலாம். He may be the holy man. முகாந்திரம் இல்லாமல் கூட விசுவாச போராட்டம் உனக்கு வரும். Without the cause of the trial of the faith will come. யோபு Job. முதலாம் அதிகாரம் 2வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யோபுக்கு வந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும். அதுல கர்த்தர் சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் நீ என்னை அவனை காயப்படுத்த சொன்னாயின்னு கர்த்தர் சொல்றாரு. In the first chapter and second chapter, you will be very well know about the story of Job. But God says, without cause, you are troubled. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, Against your உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக, against your children, உன்னுடைய மகிமைக்கு விரோதமாக, against your glory, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, against your blessing, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாக against your spiritual life. பிசாசு ஏதாவது ஒரு விதத்துல டார்கெட் கொடுத்துக்கிட்டு வந்துட்டே டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். Anyway, devil, he will give the torture to you. கடைசியில் நடந்தது என்ன? Finally, what happened? அவன் பிள்ளைகள் செத்து போச்சு, His children died. வீடு இடிஞ்சு போச்சு, House was destroyed. ஆடு மாடு எருதுகள் ஒட்டகங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போயிடுச்சு. Sheep, all the cattle and camels, everything. உடம்பெல்லாம் சொறியில பாதிக்கப்பட்டான். The whole body was filled with the soul. சாயலே மாறி போயிடுச்சு. The image it is totally changed. அவனுடைய மனைவி சொன்னா, Wife said, நீ ஏன் உயிரோட இருக்க, நீ எல்லாம் சாவியான்னு சொன்ன. why you live still? You live your ghost, she said. ஆனா அவ்வளவு போராட்டத்திலையும், Among that struggle, அவ்வளவு பிசாசு தாக்குனாலும் though the devil attacked him, நின்னா. he stood. கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். God delivered him. உனக்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கு? What kind of struggle you have? நீ செய்த தப்புனால வருது போராட்டம் நினைக்காத, உனக்கு விசுவாச போராட்டத்தை தேவன் அனுமதிச்சிருக்கிறார். Not the struggle because of your mistake. God permitted the trial of your faith. சகரியா 3ஆம் அதிகாரம், Zechariah chapter 3. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா The high priest in the Old Testament, that is the Joshua. இதே மாதிரி சர்வீஸுக்கு வந்து உட்கார்ந்தான். Like this way came to the service. சர்வீஸ்லயே பிசாசு வந்து கூட உட்கார்ந்தாங்க. Along with that, came and sat in the service. பக்கத்துல கொஞ்சம் ஆவியின் கண்களை திறந்து பாருங்க, பக்கத்துல யாரு உட்கார்ந்திருக்கா? உன் ஃப்ரெண்ட் உட்கார்ந்திருக்கா? விசுவாசியா, அம்மாவா, அப்பாவா, இல்ல யாரு? கருப்பா ஒருத்தன் உட்கார்ந்திருக்கானான்னு பாரு. Open your spiritual eye and see who is sitting side by. There
நான் ஒரு சின்ன சபையில இருந்தபோது When I was in the small faith, அதான் எனக்கு முதல் இன்சார்ஜ். that was the first in church. காத்திரு போட்டெல்லாம் பயங்கர எழுப்புதலா இருக்கும். In the Qatar meeting, it used to be in the high peak. 23 வயசு 20 age is ஃபுல் ஸ்விங்ல இருக்கிற டைம். It was in the full swing. அந்த சபையில 20 பேர் தான் வருவான். In the church, only 20 used to come. ஒரு காத்திருப்பு கூட்டம் On Qatar meeting. ஃபுல் ஸ்பீட்ல போதுங்க. It is going in the full speed. ஃபுல் ஸ்பீட்ல போகும்போது When it was going the full speed, கவனிங்க, இங்க பாருங்க, அவங்க கிட்ட இருக்கிற பிசாசான்னு சொல்ல போறேன், அதுக்கு தான் சொல்றேன். I am going to say about the devil which is side by. ஃபுல் ஸ்பீட்ல போகும்போது காத்திருப்பு கூட்டத்துல In the prayer meeting, when it was going a high speed, இன்னொரு பொண்ணு உள்ள கூட்டத்துக்கு வந்துச்சு. another girl came for the meeting. இப்ப நம்ம சபையில அடிக்கடி வந்துகிட்டு இருக்கிற பொண்ணு கையில குழந்தை வச்சுட்டு உட்காந்துட்டு அப்படியே ஜெபத்துக்கிட்டே இருந்தா. The girl often used to come for our meeting, keeping a child. திடீர்னு பாத்தீங்கன்னா குழந்தைய கீழே வச்சுட்டான். Suddenly, she left the. கீழே வச்சுட்டு முழங்கால் போட்டு ஒரே கை தட்டுதான். After laying the child aside, clapped her hand, and there was a great rejoicing. 7வது லைன்ல இருந்து 5வது லைனுக்கு வருது வண்டி. From the 7th row came to the 5th. 5ல இருந்து 3க்கு வருது. From row 5th row came to the 3rd. அப்ப எனக்கு பெரிய சிஸ்டர் வந்து டாக்டர் சமாதானத்துடைய மனைவியும் பாட்டுக்கார சிஸ்டர் அவங்க மகளும், அம்மாவும் மகளும் ஊழியக்காரங்க. அந்த அம்மா என்னைய பார்த்து அபிஷேகம் இறங்குது அப்படின்னு அந்த கூட்டத்திலே எனக்கு கொடுக்குறாங்க, அபிஷேகம் இறங்குது. இது கைத்தட்டி 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 வந்துகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்க எது சொல்றாங்க, அபிஷேகம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம சபையில. When she was clapping her and coming front, the elder sister said the anointing started pouring. அது 7வது லைன்ல இருந்து 5வது லைனுக்கு ஜம்ப் பண்ணி 5ல இருந்து 3க்கு வந்து இப்ப ஊழியக்கார சிஸ்டர் எல்லாம் தட்டி அடிச்சு தூட்டி தட்டிட்டு எங்க வருது, அவங்க சீட்லாம் தாண்டிட்டுச்சு. From the 7th row came to the 5th row, from 5th row came to the 3rd row and came in the front. That was the smiting the. இன்னும் அடுத்த ஜம்ப்ல என் பாய்க்கு வந்துருச்சு. The next jump came to my mat. தப்பக்கு நான் எந்திரிச்சு நின்னுக்கிட்டேன். Suddenly I rose up and stood. இது ஏதோ சம்திங் ராங். Something is wrong here. இயேசுவின் நாமத்தில தல்ல கை வச்சிட்டேன். I put the hand upon her saying the name of Jesus. அபிஷேகம் வந்து ஊழியக்காரங்க உட்கார்ற இடத்துல வந்து உட்கார்றதுக்கு அபிஷேகம். Anointing to come and sit in the place of the servants of God. தலையில கை வச்ச உடனே When I put the hand upon her, என்ன அப்படின்னு கேட்டேன். I asked what? அது சொல்லுது, அவளுக்கு அண்ணா உட்காந்துட்டா பாருங்க, அவளுக்குள்ள இருந்து ஒரு ஆவி புறப்பட்டு நீ வா வான்னு கூப்பிடுது, நான் அதான் பயந்து வாண்ட ஓடி வந்துட்டேன். There is the spirit coming out of her and saying unto me that come to me, fearing to that I came to you. எங்க இருந்து புறப்படுதுன்னு பாருங்க, பின்னால எங்க இருந்தாலும் வருதா கிளம்புதா பாருங்க பக்கத்துல. See from the back side, from the side way. இல்ல ஃப்ரண்ட்ல இருந்து கிளம்பி, இல்ல ஃப்ரண்ட்ல இருந்து கிளம்பி பேக்ல போறா பாரு. Whether it is coming from the front to back. அந்த ஆவி புறப்பட்டு வெளியே வந்துருச்சு. இவ கண்ணுக்கு தெரியுது வா வான்னு. இது வா வான்னு கூப்பிட கூப்பிட இவ ஒவ்வொரு ஜம்புக்கு எங்க வர்றா, இங்க நம்மட்ட வர்றா. When the spirit came out and called her by every call. ஆனா ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க, பயங்கரமான அபிஷேகம், இது அபிஷேகம். The servants of God is God, they were saying it is a great anointing. நம்ம ஆளுங்களை கை தட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. Whenever people when they clap their hand, you have to watch them. யாருக்குள்ள இருந்து ஒன்னு ரெண்டு கிளம்பும் திடீர்னு. Out of one or two, suddenly it will come out. பிரதான ஆசாரியன் நின்றுட்டு இருக்கிறான். The high priest is standing. பிசாசு அவனுக்கு தீங்கு செய்ய முடியாம எங்க தீங்கு செய்யும்படியாக எங்க நிக்கிறான், அவனுடைய வலது பக்கத்துல வந்து நிக்கிறான். To harm him, he came and stand. ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கான்னு சொல்றாரு. The Lord says he gave place to the devil. என்ன இடம் கொடுத்தான்? What place he? அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். He was wearing the filthy. உன் ஜீவியத்துல தோல்வி இருந்தா பிசாசு உன் கூடயே தான் வருவான். In your life you have the failure, devil will come along you. சர்ச்சுக்கே வருவான், He will come to the church. உன் பின்னாலேயே வருவான். He will come behind you. எப்படி இங்க தேவதூதர்கள் உற்று நோக்குறாங்களோ இப்ப பிசாசு கூட வெளியே உட்கார்ந்திருப்பான். நீ வரும்போது உன் கூட அப்படியே கம்பைன் ஆயிடுவான். ஜபால் How the angels are watching keenly, he also will come with you and he will sit with you. இங்க உள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே இருப்பான். He will not enter inside, he will stay out. வெளியே வந்த உடனே ஆலமரத்துக்கிட்ட போன உடனே வா போலாம் நம்ம என்ன ஒன்று சேர்ந்த போயிடலாம். After ஏன் 3 மணி நேரம் உள்ள near to the banyan tree, he will say, come, let us go. எத்தனை பேருக்குள்ள இப்படி ஆவிகள் இருக்கு? Within how many these? இயேசு தேவன் அந்த ஆவியை கடிந்து கொண்டார், அன்னைக்கு அவனுக்கு விடுதலை கிடைச்சு. Jesus rebuked that spirit, he got deliverance on the day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆனால் இயேசு பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. But Jesus did not give சபை, place to சரியான சபை பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. the correct church, did not give place to devil. நான் அதை சொல்லி முடிக்கிறேன். I am finishing. மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. Gospel of Matthew chapter 4, Mark 4. அவன் சான்ஸ் மறுபடி சான்ஸ் பிசாசுக்குள்ள, பிசாசு இயேசுவை சோதிக்கிறான்.
Again and again, devil he is tempting Jesus. அவனை கடிந்து கொண்டார். He rebuked him. அப்பாலே போ சாத்தானே, Get away, Satan. ஓடி போயிட்டான். He fled. நீ உனக்குள்ள பிசாசு வந்து பேசுறானா, சிரிக்கிறானா, ஏதாவது உன்னை தூண்டுறானா, உடனே நீ சொல்லணும் அப்பாலே போ சாத்தானே. Whether the devil comes and speak to you and he is moving you, you have to say, get behind me, Satan. தகாத பார்வை, The wrong sight, தகாத சிந்தை, wrong thought, தகாத உணர்வுகள், wrong feeling, தகாதான பேச்சுகள், wrong speeches. எது தகாது அப்படிங்கிறது உனக்குள்ள உணர்வுல ஆவில சொல்றார உடனே அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றது. Whatever things it is wrong to your spirit, immediately you have to cast it out. இது சர்ச்சில் மட்டுமல்ல, Not only in the church. நீ எங்க இருந்தாலும் எந்த இடத்துல பிசாசு வந்தாலும் அவனுக்கு இடம் கொடுக்காத. அங்கேயே தலையில நசுக்கணும். Wherever you may be saying, don't give place to the devil. You got to bruise a head in the same place. காலேஜ் போவ, You may go to college. இவன் கூட தான் வருவான். He will come along. ஸ்கூலுக்கு போவ, He will go to school. இவன் கூட தான் வருவான். He will come with you. வேலைக்கு போவ, He will go for a job. அவன் கூட தான் வருவான். He will come with you. அவன் எப்ப தலை காட்டுறானோ அப்பெல்லாம் நீ இயேசுவின் நாமத்துல போ. இயேசுவின் கடிந்து கொள்ளணும். Whenever he shows his head, you have to rebuke him, saying in the name of Jesus. அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போதும். இருக்க இடம் கொடுத்துட்டா அவன் என்ன செய்ய, எதை கேட்பான்? உனக்குள்ள படுக்கிறதுக்கு இடம் கேட்பான். If you give little place, he will also place for laying down. நீ புரியணும். You have to understand. எதுக்கு அவன் சிரிக்கிறான், Why is எதுக்கு அவன் திருப்பி பார்க்கறான், why is turning? எதுக்கு அவன் பணம் கொடுக்கறான், Why is giving? எதுக்கு நமக்கு சாதகமா பேசுறான், Why is speaking peace? எதனால நமக்கு ஏற்ற மாதிரி வர்றான், Why is coming to our side? உனக்கு புரியணும். You have to understand. உனக்குள்ள ஒரு பகுத்தறிவு நாவி இருக்கணும். He must have the discerning அது spirit. பிசாசுன்னு கண்டுபிடிச்சியா துரத்து. If he find out that is devil, you have to cast it out. ஒரு நபருக்குள்ள பிசாசு துரத்து நானு பாஸ்டர் லூக்கா பாஸ்டர் ராஜு 3 பேரும் போயிருந்தோம். To cast out the devil, myself, Pastor Leo, Pastor ராஜு Raju, we three went to that. கொஞ்ச நேரம் ஜெபிச்சோம். We prayed for a little while. அது ஒரு குட்டி ரூம். It is a small room. நான் பாஸ்டர் லூக்கா ஒரு சேர்ல, நான் அடுத்து ஒரு சேர்ல உட்கார்ந்திருந்தேன். Pastor Luke in a chair, I am in another chair. We are sitting there. பாஸ்டர் ராஜு அப்பெல்லாம் நாங்கெல்லாம் பிரதர்ஸ் தான். அவர் போய் அந்த கட்டிலே அந்த பிரதர் கூடயே உட்கார்ந்திருக்காரு. At that time we all were brothers, but that Pastor Raju, he went to the cot and sat there. திடீர்னு அந்த பிரதர் ராஜு சொன்னாரு, Suddenly that brother Raju said, இவன் பார்வை ஒரு மாதிரி இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. his sight it is different. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு நான் கேட்டேன். I asked why you are saying so. இல்ல, இது ஒரிஜினல் பார்வை இல்ல, It is not the real sight. ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. There is some difference. அப்ப நான் சொன்னேன், Then I said, நீ சேருக்கு வா, நான் கட்டிலுக்கு வரேன். you come to chair, let me go to cot. சரி, நான் போய் கட்டில உட்கார்ந்து. I went and sat in the cot. அவன் முகம் அப்படியே ஒரு மாதிரி என்னையே பார்த்தான். His face it was a அவன் என்னோட ரொம்ப சின்னவன், ஜூனியர். He was a junior to me. அப்ப நான் சொன்னேன், Then I said, நான் எப்பவும் பேசுற மாதிரி, ஏய் என்ன, ஏய் என்ன அப்படின்னு நான் சொன்னேன். அவன் உடனே ஏய் என்ன அப்படின்னா, ரைட், அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டான். when he was நெக்ஸ்ட் ஆள் உள்ள வந்து அட்டெண்டன்ஸ் விழுந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு I understood that attendant. நான் ஏய் என்னன்னு உடனே அவன் சொல்றான், ஏய் என்ன அப்படின்னா. Hey, what? When I said, he also said, hey, what? நான் சுதாதிக்கிறதுக்குள்ள அவன் என்னை தட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. Within the watch, he started smiting me. டக்குன்னு என்னை மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்றான். Suddenly he tried to overcome me. ஒரே படியில அப்படியே ஆவியாவது பிசாசாவது ஆவியவே பிழிஞ்சு எடுத்துருவான். அப்படியே பிடிச்சிட்டான் ஒரே படி. I have caught him in one catch. நான் எதுக்கு இதை சொல்றேன்? Why I say? தெரியணும் உனக்கு. You should know. ஒரு பிசாசு பிடிச்சவனை கொண்டு வந்து நான் அந்த புது சபையில் சொன்னேன் முதல்ல இருந்தாச்சு, அன்னைக்கு அவனை கொண்டு வந்து விட்டாங்க. In the new church which I said, on the day they brought him there. சட்டார்னு பேத்தம்ல கிடக்கிற அருவாளை தூக்கிட்டாங்க. Suddenly took the knife in the house, அருவாளை தூக்கிட்டா, நானும் மட்டும் தான் நிக்கிறேன். He took the knife alone. பிசாசு துரத்தலாம்னு சொல்லி அங்க முள்ளு விட்டு இருந்த போட்டு இதை எடுத்துட்டு டமால்னு என்னைய தூக்கிட்டான், அருவாளை தூக்கிட்டான். He took the knife which was left to உள்ள 2 சிஸ்டர்ஸ், அவங்க எங்க இவன் அருவாளை தூக்கினா அவங்க ஊரை விட்டு ஓடி போடுவாங்க. The 2 sisters inside, when he took the knife, they will leave the. யாரையும் கூப்பிட முடியாது. I cannot call anyone. நான் பார்த்தேன், ஏ பிசாசு அருவாளை தூக்கிட்டானே, போட்டுருவான் போட்டிருக்க. அவன் அந்த ஸ்பிரிட் உள்ள இறங்கிடுச்சு. இப்ப பாருன்னா இவன் பாருன்னு சொல்றதுக்குள்ள நான் 2 கையுமே அரெஸ்ட் பண்ணிட்டேன். அப்ப ரொம்ப சின்ன வயசு, ஹை ஸ்பீட், தப்புன்னு 2 கையும் பிடிச்ச பிசாசு. அது நானும் பார்த்தலாம். நான் அவன் பயங்கர, அது தனியால் இல்லையே, பயங்கரமான ஸ்பிரிட், அப்படியே திமிறான். நானும் அபிஷேகத்தை நிரம்பி பிடிச்ச புடியில, ஏ பிரதர் என் கையை நான் ஒடிச்சிருவேன் கையை. பிசாசாவது இங்க எங்க பிசாசு கத்திக்கல போடுற மாதிரி. ஆவி உன்னை மேற்கொள்றதுக்கு பல விதங்கள்ல போறான். Spirit try to overcome you. நீ புரியணும். You should know.
ஏசுட்டு வந்து பிசாசு பேசினா அப்பாலே போனாரு, ஓடி விட்டான். Until Jesus, the devil came and the உலகத்தின் அதிபதி வந்தான். ஏசு சொன்னாரு அவனுடைய என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னா, ஓடி விட்டான். prince of the world came to him. I'm not having anything of him. He fled from that place. இப்ப பிசாசு வர்றான்னு வச்சுக்கோங்களேன். Now let us take the devil is coming. எத்தனை பேர் சர்வீஸ்ல உட்கார்ந்திருப்பீங்க? How many of you will take the service? டைம் ஆயிடுச்சுன்னு மெல்ல பைபிள் தூக்கி ஓடி போயிடும். You will take the Bible. There's a time. ஆட்டோ வருது, டைம் ஆயிடுச்சுமா, பஸ் வருது, டைம் ஆயிடுச்சுமா. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா 3 பேர் தான் உட்கார்ந்திருப்பான். After a while, only 3 will stay there. பிசாசுன உடனே உனக்கு ஃபுல் அலாரம் அடிச்சிடணும் சென்சார்ல. உடனே முழங்கால போட்டு அபிஷேகத்தை நிரம்பு, ஆவியில் நிரம்பு, பிசாச கட்டி அங்கேயே அவனை சாவடிச்சிடணும். When it is a devil, when it is alarmed that you have to stay there and bind the devil. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் ஏறியவர். He that is in you is greater than the one in the world. ஏறி மிதிக்கிறதுக்கு தான் உனக்கு அபிஷேகம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சாவுக்கு எதுவான எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. You will tread upon the deadly things that cannot harm you. You will overcome all the things. சிங்கத்தின் மேல நீ நடப்பாய், You will walk upon வலு the சர்ப்பத்தை மிதிப்பாய். You will tread upon the dragon. இயேசு பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. Jesus did not give place to devil. அவன் நேரடியா வந்து பார்த்தான். He came directly. பேதுருக்குள்ள வந்து பார்த்தான். Through Peter he came and saw. உலகத்தின் அதிபதிங்கிற சாயல்ல வந்து பார்த்தான். Came in the image of the prince of the நீ world. எந்த வியூல வந்தாலும் நான் உன்னை துரத்துவேன்னு சொன்னேன். In any view if we come, I will cast you out. அதுபோல சர்ச் Like your church. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது In the Revelation chapter 12. அந்த ஆண் குழந்தையை மேற்கொள்றதுக்கு அந்த சர்ப்பம் அப்படியே வாயை திறந்து வருஷ கணக்கா நிக்குது. அந்த குழந்தையோ சிங்காசனத்துக்கு போய்விட்டது. The dragon it was opened the mouth and standing for years together to devour the mankind. இந்த சபையில ஜெயஜீவியம் செய்யற ஒரு கூட்டம் கொஞ்சம் கூட்டம் இருக்கு. One the little group is there in the church. Those are doing the overcoming life. அவங்களுக்கு தான் இயேசு வராரு. For them the Jesus coming. அவங்கள பிசாசு நெருங்க முடியாது. Unto them devil cannot come. அவங்கள மேற்கொள்ள முடியாது. He cannot overcome them. அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. He cannot do anything to அவன் them. எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்கள் சிங்காசனத்துக்கு போய் சேருவார்கள். Though he fight for years together, he cannot harm them. They will go to the throne. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. Don't give place to devil. கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give place to wrath. இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give place to the அதிக பேச்சுக்கு இடம் கொடாதீங்க. Don't give place to much speeches. எதுக்குமே எதுலயுமே உள்ள வர்றதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கு. There is a chance to enter inside by anything. சிம்பிளா உள்ள வந்துருவாங்க. Simply he will enter inside. ரொம்ப சிம்பிளா வந்துருவாங்க. Very simply he will come. இப்ப நீங்க பாருங்க, இஸ்ரேல்ல காசால யுத்தம் நடக்குது. Now you see in Israel Gaza war is going on. பயங்கர யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. The great war is going on. நீங்க பைபிள்ல வெளிப்படுத்தல படிச்சு பாத்தீங்கன்னா In Bible and Revelation if you read, அங்க என்ன சொல்லிருக்கு? what it is said, அர்மகதோன் யுத்தத்துல அவங்க நின்னுகிட்டு இருக்கும் பொழுதே என்ன நடக்கும் சொல்லுங்க? சரீரம் எல்லாம் அப்படி உருகி அழுகி அப்படி போயிடும், தண்ணியா போயிடும். in the war of Armageddon when they stand a whole body it will melt and become water and go down. அந்த அணு ஆயுதமோ ஏதோ ஒரு ஆயுதத்தை வெப்பனை யூஸ் பண்ண உடனே இப்ப கொரோனா வந்துச்சு, அதை சுவாசிச்சாலே என்னது சாவு. Whether the atomic energy otherwise the corona by getting the smell they have the death will come to them. இப்ப போன வாரத்துல இருந்து ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. From last week and was one message is coming. யாரு அந்த காசால இருக்கிற யாரு அந்த தீவிரவாதிகள் யாரு? முஸ்லிம் தீவிரவாதிகள் யாரு சொல்லுங்க? தெரியாது. ஹமாஸ், அடுத்து லெபனான்ல ஒருத்தர் இருக்கான், யாரு சொல்லுங்க? ஹிஸ்புல்லா, ஏமன்ல ஒருத்தர் இருக்கான், ஹவுதி. இந்த டீம் எல்லாம் இப்ப போன வாரம் ஹமாஸ் கொடுத்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா? இஸ்ரேல் வந்து ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறான், ஆட்களே ஆவியா போயிடுறான், ஒண்ணுமே இல்லைங்கிறான். 2500 பேர் என்ன ஆனானே தெரியல, பாடியும் இல்லை ஒண்ணுமே இல்லை, அவன் ஏதோ ஒரு வெப்பனை யூஸ் பண்ணிட்டு போயிட்டான். அதனால எங்க ஆளுங்க எத்தனை பேர் செத்தானே எனக்கு கணக்கே தெரியல. அந்த ஆயுதம் அடிச்ச உடனே பாடி எப்படி ஆயிருது? எரியறது இல்ல, சாம்பல் ஆகிறது இல்ல, எப்படி ஆயிருது? அப்படி மெல்ட் ஆவியா போயிருது. போய் உட்காந்து நெட்ல பாரு. இப்போ ஒரு வாரமா புலம்புறான். இல்ல இன்னொருத்தன் சொல்றான், நாங்க கல்லறையில புதைச்சிருந்தோம், இப்ப பார்த்தா கல்லறையில பாடியே இல்ல, எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அப்படி ஒரு பாம்பு போட்டான், கல்லறையெல்லாம் செதறி கல்லறையில இருந்த பாடியெல்லாம் நெஞ்சிருச்சு, எரிஞ்சு ஆவியா போயிடுச்சு. இப்படி ஒரு ஸ்பிரிட்டை யூஸ் பண்றான், ஒரு பாம்பு போட்டான் அப்படிங்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. என்ன நிலவரம் உண்டு நிலவரம்.
What is he was saying? ஒரு பெரிய உபத்திர காலம் வருது. Greater tribulation period is coming. ஏதோ நமக்கு நாள் இருக்குன்னு நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு வாழாத. Don't live in your own way as you have the time. இந்த வருஷத்துல நீ எத்தனை விஷயம் பிசாசுக்கு இடம் கொடுத்தாய்? In this year, how many times he gave place to devil? நீ இடம் கொடுத்ததுனால தானே உன் பையனும் பொண்ணும் பிடிபட்டு போட்டாங்க. Also he gave place because of that your boy and அதனால தான் நல்ல விசுவாசி ஜெபிக்க முடியாம போயிட்டான். because of that the good believer could not. அநேக வாலிபர்களுக்கு தரிசனம் இல்லாமல் போய்விட்டது. Many young people could not have the vision. அநேக வாலிபர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போயிட்டாங்க. Many youths they could not hear the. எல்லா கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Close your eyes and kneel down. ஆமென். ஏன் உன்னால நிமிர்ந்து நடக்க முடியல? Why you cannot walk upright? நீ பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தானே உன் எலும்புல கை வச்சிட்டான். As he gave place to the devil, he touched your body. ஓ, உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், நிமிர்ந்து நடக்க வைக்கிற தேவன் வந்திருக்கிறார். God who make you to walk upright came here. எத்தனை ஆவி உன்னை பிடிச்சிருக்கு? How many devils are possessed? 1 2 7 2000 1 or 2 or 7 or 2000. ஆவிகள் துரத்தப்பட்டால் ஒழிய நீ இயேசுவை தரிசிக்க முடியாது. If the spirits have been cast out, you cannot see Jesus. இந்த சபைக்குள்ள வந்த பிறகு After coming to this church, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறியா, மனிதனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறியா? whether you are thinking the savor of the Lord or else the savor of the man, உன்னை புடைக்கிறதுக்கு பிசாசு போராடிக்கிட்டு இருக்கிறான். devil is also trying to sift you. அதுக்காக அவன் பெர்மிட் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். For that he is asking the permit. ஆனா நீ எதை சிந்திக்கிறாய்? What you are thinking? மனிதனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாயா, தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாயா? Whether you are thinking the thing that is serving the man or God. இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு After coming to the பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். lust of money, it is a root of all evil. எல்லா தப்பு பண்ணிட்டு யூதாஸ் ராபோஜன் எடுத்தான். After committing mistake, the Judas took ஓ, அவனை பிசாசாவே அந்த ஆவி மாற்றி விட்டது. that the spirit made him as a devil. இன்னைக்கு வெளியே வா. Today come out. ஆண்டவரே, நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தது தப்பு. Lord, it is wrong. I gave place to devil. ஆமென். நீ உன்னுடைய காணிக்கை எப்படி இருக்கு? How is your offering? நீ எத்தனை விஷயம் பொய்க்கு இடம் கொடுத்திருப்பாய்? How many times you have given place? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்ப நீ இடம் கொடுத்தது என்ன? Why you made the devil to fill your heart? நீ இப்ப நல்ல கர்த்தருக்காக நிக்கணும்னு ஆசைப்படுற. You are desiring to stand for God. ஆனாலும் சாத்தானுடைய தூதன் உன்னை குட்டிக்கிட்டே இருக்கிறான். But the angel of the Satan is pricking அடிக்கடி you. வியாதி, That is a அடிக்கடி பலவீனம், often the weakness. அடிக்கடி முடியாமல் போறதுக்கு காரணம் என்ன? Often you fall sick. What is the reason? அது உன்னுடைய பாவம் அல்ல. It is not your sin. அது உனக்கு விரோதமா இருக்கிற சாத்தானுடைய தூதன். That is the angel of Satan against you. உனக்குள்ள இருக்கிற வசனத்தை எடுத்து போட்டு சத்தியத்துக்காக நிக்க முடியாம நீ தடுமாறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய வேலைதான். What is the thing? The word was taken out of you and you cannot stand for the God. That is his word. வெளியே வா. Come out. இன்னைக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு முடிவுண்டாக்கு. Today make an end to give place to devil. இன்னையோடு பிசாசுக்கு இடம் கொடுப்பதை நிறுத்தி விடு. Today almost stop give place to devil. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Obey to பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். resist the devil. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், God will lift you. உன்னை மேன்மைப்படுத்துவார். He will honor you. எல்லாரும் கண்களை மூடி பிசாசுக்கு இடம் கொடுத்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க. Close your eyes and also for forgiveness that he gave place to the ஆண்டவரே, பிசாசுக்கு இந்த வருஷத்துல ஒரு விஷயம் இல்ல, பல விஷயம் நான் இடம் கொடுத்துட்டேன்பா. Lord, in this year, not one time, many times I gave place to devil. அநேக விஷயம் நான் இடம் கொடுத்துட்டேன். Many times I gave place. இதனால எத்தனையோ விஷயம் எனக்கு ஜெபம் போயிருச்சு, Because of that, many times I lost my prayer. கிருபை போயிடுச்சு, I lost the grace. விசுவாசம் நஷ்டப்பட்டு போயிருச்சு. I got spoiled in my faith. பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால சமுதாயத்துல நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாம கூனி குறுகி போயிட்டேன். As I gave place to devil, I cannot stand upright in the society. I was put to shame. என் சிந்தையெல்லாம் கெட்டு போயிருச்சுப்பா. All my thought it is being spoiled. அந்த முள்ளு என்னை குத்திக்கிட்டே இருக்கு. That thought is pricking me. வசனத்தை கேட்கிறேன், I'm hearing the word. ஆனா வசனம் எனக்குள்ள நிலைக்கல. But the word could not abide in me. ஆண்டவரே, நான் இனிமேல் இடம் கொடுக்க மாட்டேன், God, hereafter I will not give place. என்ன மன்னியும். Forgive me. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். Open your mouth and confess. ஒரு கூக்குரலின் சத்தம் உண்டாகட்டும். Let that be the cry of the voice of the cry. ஆண்டவரே, 2024 டிசம்பர் 8ஆம் தேதி வரை நான் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுக்கு தேவரீர் என்னை மன்னியும். Oh God, forgive me. I have given the place for the devil till the 8th of December of 2025. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். இப்ப கேட்ட பிரசங்கத்தின்படி ஒன்றல்ல ரெண்டல்ல அநேக விஷயம், அநேகரை போல நான் அநேக இடங்கள்ல பிசாசுக்கு இடம் கொடுத்தேன். அது என்னுடைய தவறு தான், புத்தியினம் தான். அதை தேவன் மன்னிக்கணும்.
நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை வைத்துங்க. யாரா இருந்தாலும் நீங்க ஒத்துக்கொள்ளும் பொழுது இந்த ஆவியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பேதுருவுக்குள் நான் அடிக்கடி சொல்றது, யூதாசுக்குள்ள இருந்து அந்த ஆவியை இயேசு துரத்தவில்லை, அவனுக்கு மன்னிப்பே கிடைக்காமல் போய்விட்டது. பேதுருவுக்குள்ள இருந்து அந்த ஆவியை துரத்தினார், அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. இன்னைக்கு நீ கை வைத்திருக்கிற கர்த்தர் உனக்கு மன்னிக்க தயை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தாவே எனக்குள்ள இருந்து இந்த ஆவியை துரத்துன்னு கேளு, நீ துரத்து, அவரும் துரத்தட்டும். ஆமென். எந்தெந்த இடங்கள்ல பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்களோ அத்தனை ஆவிகளும் இந்த ஆராதனையோடு உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவதாக. ஆமென், 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 ஆமென். அவர் நம்முடைய மத்தியிலே வீற்றிருக்கிறார். உன்னோடு போராடுகிற வல்லமையை அவர் கடிந்து கொள்ளுகிறார். ஆமென். சீயோனை தெரிந்து கொண்ட கர்த்தர் சாத்தானை கடிந்து கொள்வாராக. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் சாத்தானை கடிந்து கொள்வாராக. வருஷத்தின் கடைசியில பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு இடம் கொடு. Hallelujah. Kuda bakara bakara bakatira bakati karabana diri karabana. Ora bakara bina bana bana bani bini 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 bini. ஆமா. ஒருவேளை நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கலாம். அநேகர் கேட்பாங்க, சிலரை மன்னிச்சிருக்கலாமே. யூதாச தேவன் மன்னிக்கவே இல்லை. ஏன் மன்னிக்கல? பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால மன்னிக்கல, அவன் மன்னிப்பே கேட்கல. அவன் பிரதான ஆசாரியர்கிட்ட போனான், தேவாலயத்துக்கு போனான். அங்க பிலாத்துவின் அரண்மனையில் அடிபட்டு இருக்காரு, அவர்கிட்ட அவன் என்ன செய்யல, போகல. ஆதாம் ஒரு பிசாசை நான் துரத்தின போது அந்த ஆவி சொல்லிச்சு, உங்களெல்லாம் மன்னிக்கிறாரு, எங்களுக்கு தான் தண்டனை, உங்களுக்கு மன்னிப்பு அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், நீ மன்னிப்பு கேட்டியா? நீ கேட்டியா? விழுந்து போன தூதன் லூசிபர் கேட்டானா? கேருப் கேட்டானா? கேட்கல. ஆதாம் கேட்டானா? கேட்கல. ஏவாள் கேட்டாளா? கேட்கல. மிரியாம் கேட்டாளா? கேட்கல. கேயாசி கேட்டானா? கேட்கல. யூதாஸ் கேட்டானா? கேட்கல. இன்னைக்கு வாயை திறந்து கேளு, ஆண்டவரே பிசாசுக்கு இடம் கொடுத்ததுக்கு என்ன மன்னியும் சொல்லு. அவர் இப்ப அந்த உனக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துவார். உன் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துவார். உன் புருஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை இன்னைக்கு துரத்துவார். உன் ஊழியத்துக்கு விரோதமான ஆவியை துரத்துவார். உன் தொழிலுக்கு விரோதமான ஆவியை துரத்துவார். உன் சந்ததிகளுக்கு விரோதமான ஆவியை கடிந்து கொள்வார். வருஷ கடைசியில பிசாசு பிடியோடு நீ வருஷ கடைசிக்கு உள்ள போகாத. புதிய வருஷமும் பிசாசா இருக்க கூடாது. இப்பமே அந்த வல்லமையை அழித்து விட்டு ஜெயாலியாய் வா. அவனை கூப்பிடு. ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Shidabakada bakada 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 bania. Amen. Hallelujah. Ikabania dabala katida bala katida bania. Hallelujah. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தராம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தராம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் கிருபை இங்கு வெல்லுதே. முன் சென்றாரே அவர்
ஆமென் ஆமென். ஒரு அபிஷேகத்தோடு நம்ம முடிக்கலாம். எத்தனை பேர் உணர்த்தப்பட்டீர்கள்? உண்மையான ஒரு விசுவாசியாக ஒரு தேவனுடைய பிள்ளையா நீ உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வசனம் கேட்க 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 அது கணுக்களையும் கட்டுகளையும் ஊனையும் உருவ குத்தி கடந்து போய் உன்னை கிளியர் ஆக்கி இருக்கணும். அதான் விசுவாசியினுடைய அழகு. ஆமென். எத்தனை பேர் உணர்த்தப்பட்டீங்க? நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தது தப்பு ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க. ஆமென். எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க, இனிமேல் நான் நிதமும் ஜெயிப்பேன். ஒவ்வொரு நாள் நான் பிசாசை ஜெயிப்பேன். அவன் வர அவனை அப்பவே அந்தந்த நேரத்திலே அவனை அழிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோ துன்பம் வந்திருது. எல்லாரும் சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோ துன்பம் வந்திருது. நித்தமும் ஜெயிக்கிற அபிஷேகம். ஒரு தானியேல் ஜெபித்தான், பதில் கிடைக்கவில்லை. வந்த பதிலை ஒரு வல்லமை தடுத்து விட்டது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து மிகாவேலை அனுப்பினார். வந்த அந்த தடையை நீக்கி அவனுக்கு அந்த பதில் கிடைக்க வைத்தார். அந்த மிகாவேல் அந்த பதிலை கிடைக்க வச்சுட்டு போகும்போது சொன்னான், நான் போறேன், மறுபடியும் இன்னொரு வல்லமை வரும், நீ அதை எதிர்த்து ஜெயித்து விடுன்னு சொல்லிட்டு தான் போனான். ஆமென். இதுவரை நீ பிசாசை இடம் கொடுத்திருக்கலாம், இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். ஆமென். இனிமேல் அவன் வந்தால் நீ ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முழங்கால்ல நின்று நீ அவனை ஜெயிக்கணும், பகுத்தறிந்து அவனை ஜெயிக்கணும். அப்பாலே போய் என்று நீ அவனை எதிர்த்து ஜெயிக்கணும். இனிமேல் நீ ஒருபோது பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதாவது உலகத்துல சொல்லுவாங்க, உலகத்துல நம்ம பைபிள் சொல்ல, உலகத்துல சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு பூதக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த பிசாசு வந்த உடனே சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பிசாசு இருக்கு, அந்த அவங்களுக்கு அந்த ஆவியை கண்டுபிடிக்கிற தன்மை தெரியும். மிருகத்துக்கெல்லாம் அந்த தன்மை இருக்கு. அதனால தான் நாயெல்லாம் நடுரோட்டில் நிச்சயம் யாரையா பார்த்து கடிக்கிற மாதிரி குலைக்கிற மாதிரி கத்திட்டே கிடக்கும். மாடுகளுக்கு மாடுல கழுத்துல ஒரு மணியை கட்டி விடுவாங்க. எதுக்கு? இந்த டிங் டிங் சவுண்ட் கட்ட உடனே இந்த ஆவி விலகும், அந்த மாடு தன்னுடைய பயணத்தை தொடங்கும். அதே போல உனக்குள்ள இன்னைக்கு ஒரு அபிஷேகம் தரார். ஹல்லேலூயா. பிசாசு வந்த உடனே கர்த்தர் சொல்லுவார், நீ அவனை எதிர்த்து நில்லுன்னு. உடனே ஒரு அபிஷேகம் உனக்கு வரும், உடனே ஒரு கிருபை வரும். ஹல்லேலூயா. உடனே எந்த சூழ்நிலையில எங்க இருந்தாலும் நீ அவனை ஜெயிப்பாய். ஆமென். அந்த வல்லமையை பெற்றுக்கோ. அத்தனை உமது அருட்பலத்தாலே, அத்தனை உமது அருட்பலத்தாலே நித்தமும் ஜெயங்கொள்வோம். நாங்கள் நித்தமும் ஜெயங்கொள்வோம். அத்தனை உமது அருட்பலத்தாலே, அத்தனை உமது அருட்பலத்தாலே நித்தமும் ஜெயங்கொள்வோம். நாங்கள் நித்தமும் ஜெயங்கொள்வோம். அத்தனை உமது அருட்பலத்தாலே, அத்தனை உமது அருட்பலத்தாலே நித்தமும் ஜெயங்கொள்வோம்.
கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிசாசுக்கு இடம் கொடுத்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள உதவி செய்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனிமேல் பிசாசுக்கு இடம் கொடாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை ஜெயித்து ஜெயாலியாய் மாறி அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிதாவின் நிலவிலைக்காம தூக்கிறோம். கதாவை கிருபையா அந்த ஆராதனை தோக்க முடிவர கத்தநாட்டவரும் சமயங்கள் தெரிந்தபடி நாலு ஸ்தோத்திரம் ஆராதனை பொருட்படுத்தி நடத்த தெய்வா ஸ்தோத்திரம். கத்தாவின் பாட்டு பதில் ஆசிரியத்து கதாவின் பொருட்படுத்தபடி நாலு ஸ்தோத்திரம். காலவெளியில் கத்தராண்டவரை எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காம துதிக்கிறோம். தாவே நாட்கள் ஆண்டு சாசுக்கு ஆண்டவரை அந்த இடம் கூடாமல் சாசுக்கு எதிர்த்து கொள்ளுங்க. ஆனந்த வசனத்தின்படி கத்தரைங்கள் பேசின எல்லா வார்த்தைகளுக்காம துதிக்கிறோம். நாட்களில் தாசுகள் ஆண்டவரை சாசு புகுந்தார் நான் சப்பினார் கத்தாவே அவளுக்கு தாவை விசாசுக்கு இடம் கொடுத்து பேசினார்கள். ஏவாள் கத்தாவை முதலாவது ஆண்டவரே அந்த விசாசுக்கு இடம் கொடுத்தனால ஆதி மேன்மையை கத்தாவை இழந்து விட்டால் நாங்கள் விசாசுக்கு இடம் கொடுத்து கத்தாவை ஆண்டவரே ஒரு காதுபடி கத்தாவை நாங்கள் பாதுகாத்துக்கப்பட கத்தர் உதேசம் எதிர்க்கும்படிதான் கிருபையை கத்தர் தரும்படியாக ஜபிக்கிறோம். நீர் கத்தா விசாசுக்கு எதிர்த்து போல் நாங்கள் கத்தாவை விசாசுக்கு எதிர்த்துக்கூடியதான கத்தா அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு கத்தாவை எதிர்த்து பெற்றுக்கொள்ள கத்தர் உதேசம் முடியாது ஜபிக்கின்ற இடத்தில் கத்தாவை துணிவு முறை விசாசுக்கு இடம் கொடுத்தா நம்மளா மாற்றி கத்தாவை நாட்களில் விசாசை எதிர்த்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதேசம் முடியாது ஜபிக்கிறோம். தாவை நீர் ஜெயித்து போல் நாங்களுக்கு தாய் ஏழைகளாக மாற்றப்பட கத்தர் உதேசம் முடியாது ஜபிக்கிறோம். தாவசனத்தில் ஆண்டவரே விசாசுக்கு ஆண்டவரே தாவி இதுக்கு தாவி பிரமாணத்தை மீறி கத்தாவே எனக்கு தான் இப்படி பல விதமான நிலவரத்தில் கொடுத்தானுவங்களுக்கு தாவை கிட்ட அதுக்கு மற்றும் வாங்கினாங்களுக்கு தாவி தாழ்த்தின் ஒரு நாட்கள் விசாசுக்கு மற்றும் மானங்களை ஒப்புக் கொடுக்காதபடி தேவனுக்கு கத்தாவை கீழ்படுகிறாய் விசாசுக்கு எதிர்க்க பலன்களாய் காணப்பட கத்தர் உதேசம் முடியாது ஜபிக்கிறோம். கடைசியில் ஒன்று கூட ஆண்டவரை நாங்கள் தேவனுக்கு கிட்டி செய்கிறோம். ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுத்து கத்தாவே ஆண்டவரை புதிய கிருபை பெற்றுக்கொள்ள கத்தர் உதேசம் முடியாது ஜபிக்கிற கெட்ட வசனங்களின் ஜீவித்தில் வளங்குள்ள அதுபடி ஜீவிக்கிறாய் கத்தரங்கள் கிருபை இளமாய் தரும்படியாக ஜபிக்கிறோம். முழுவதும் நடக்கிற பசுதான் நடந்த எல்லாரும் அதிலெல்லாம் மைமை ஆசிரமாய் மாற்றி காஸ்தோத்திர தொடர்புடைய டீச்சர் ஆசீர்வதிக்கணும். டீச்சர் அபிஷேகத்துக்கு தாவங்கள் மூலமாக அந்த ஊழியங்களை செய்ய பலப்படுத்த முடியாது ஜபிக்கிறோம். தொடர்கிற ஊழியங்கள் கூட்டங்கள் எல்லாவற்றும் மைமை ஆசிரமாய் மாற்றும் இதான தேவ சமயங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசு மூலமாக வேண்டி கிளிகிறோம் தாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா 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 ஆமென். ஸ்தோத்திரம்.